1, 2, 3 Hello. 6.5 Welcome back. இப்போ நான் பேசிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுறேன். ஓகே? இந்த புரோகிராம கேட்க Get ready. லாகின் பண்ணுங்க. நீங்க பயங்கரமா இருக்க போகுது. ரேடியோ கில்லி. அப்போ 1 2 3 எக்ஸ்ட்ரா பயிர் செய்வதை பருவத்தை செய்துவிடு, வயலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி. வணக்கம் and good afternoon. இது ரேடியோ கிலி 106.5 FM. கேக்க ஜாலி அண்ட் பார்க்க கூட ஜாலியா போயிட்டு இருக்கு. கடந்த ஒரு வாரமா FB லைவ் நீங்க வந்து எங்களை சூப்பர் ஜாலியா பாத்துட்டே இருக்கிறீங்க. அதே சமயம் எங்களை ரேடியோ மூலமாவும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கும் அதே வழக்கம் தொடர போது. இன்னைக்கு வந்து FB லைவ்ல என்னென்னலாம் பார்க்க போறீங்க அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சஸ்பென்ஸ் வைக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் இப்பவே சொல்லிடுறேன், இதய நோயாளிகள், குழந்தைகள் எல்லாருமே வந்து இன்னைக்கு FB லைவ் பாக்காதீங்கன்னு நான் சொல்ல போறேன். என்னமா இப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு பயமா இருக்குப்பா. உங்களுக்கு நீங்க தைரியமான ஆளா இருந்தா நீங்க வந்து இன்னைக்கு FB லைவ் வந்து பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம அப்படியே அந்த ஒரு குதூகலத்தோட கொஞ்சம் அப்படியே யூட்டன் போட்டு நம்ம ரேடியோ பக்கம் வந்தோம்னா, இன்னைக்கு செம்மையா வந்து ஒரு விஷயம் பேச போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிவாஜி படத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு டயலாக் ரொம்ப ஃபேமஸ். எத்தனை தடவைடா இந்த கேள்வியை கேட்பீங்க அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லிருப்பார்ல, அதே மாதிரிதான் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் யாராவது ஒருத்தர் வந்து அங்கங்க அந்தந்த டைம்ல இருப்பாங்க. ஒரே கொஸ்டினை திருப்பி கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது படிக்கிற டைம் 10th உங்க பையன் என்ன மார்க், இதே கொஸ்டின் ஒரு 1000 பேர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தம்பி என்ன இன்ஜினியரிங்கா இல்ல டாக்டர் படிக்க போறாரா அப்படின்னு ஒரு 1000 பேர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்துட்டாரா இந்த கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்துருச்சா, குழந்தைக்கு பேர் வச்சுட்டீங்களா அப்படின்னு ஒரு காலகட்டத்துல ஒரே கொஸ்டினை நம்மள நோகடிக்கிற அளவுக்கு திருப்பி மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மள சுத்தி. சோ அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது ஒரு கொஸ்டினை ரொம்ப அதிக டைம்ஸ் கேட்டிருக்காங்களா, உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத எனக்கு நான் கேட்க போறேன். அப்படி ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க 800106 கால் பண்ணணும். அண்ட் கால் பண்ணி என்ன செய்வீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், தம்பி சொடல வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. தம்பி சொல்லல, போடு பாட்டு வாங்கு, போட்டு வாங்கு. எஸ், இன்னைக்கு போட்டு வாங்கல, இதத்தான் நீங்க என் கூட பேச போறீங்க. கால் பண்ணி நீங்க எனக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு என்ன பயங்கரமா இரிட்டேட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரே கொஸ்டினை பாக்குற இடத்துல எல்லாம் கேட்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா 800106 நீங்க கால் பண்ணலாம். இல்லையா அஞ்சனா நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போனை எடுக்க மாட்டீங்க, நான் செம்ம டென்ஷன் ஆவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 1065 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க SMS கூட பண்ணலாம். அஞ்சனா இந்த ஆள் ஆகிய நான், என்னுடைய பேர் இதுதான், எனக்கு ப்ளீஸ் கால் பண்ணுங்க அப்படின்னா நான் டெஃபினட்டா உங்களுக்கு கால் பண்ணிடுவேன். இந்த பாட்டு நீங்க கண்டிப்பா கேட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். சோ அதனாலதான் நான் கோபால்ட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த பாட்டு தான் போட சொல்லிருக்கேன். தென்காசி பட்டணத்துல இருந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் பாட்டு. இது ரேடியோ கிலி 106.5 FM. கேக்க ஜாலி. இந்த FB லைவ்க்கு ஜம்ப் ஆயிட்டேன். ஹலோ, வெல்கம் பேக் கோரஸ். Thank you so much. கஷ்டப்பட்டு பேசுறேன்லமா, கொஞ்சம் கேப் கொடுமா. நீங்க வெல்கம் பண்ணீங்க. அப்புறம் அதாவது ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு வீக்கெண்ட் 2 days பிரேக் அப்புறமா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க பேசுங்க சார். கூல் டவுன். இந்த பாட்டை பத்தி நான் ஒரு சூப்பரான இன்சிடென்ட் சொல்லணும். இது ஏன்னா நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க ஸ்கூல் ஆனுவல் டேல இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த பாட்டை இன்னைக்கு பார்த்தேன். சோ கோபால் வந்து இந்த பாட்டை எனக்கு ஃபர்ஸ்ட் டே கொடுத்தாரு. சோ மயிலிறகே பாட்டு தென்காசி பட்டணம் படத்துல இருந்தா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ளே ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து லைவ் பாக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லி எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன்னு தெரியல, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோமா நீங்க நாட் யூ, அவங்க பார்க்க கூடாது அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு ஜாப்ஸ் கிட்டயும் நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் இல்லையா. சோ அந்த கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத அலசி ஆராயலாமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பட் ஆனா அதை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் வைப்போம். क्वेश्चंसா ஏற்கனவே போற வரவங்க நம்மள கேள்வி கேக்குறாங்க. இல்ல கரண்ட் பில் கட்ட போறவங்க கேள்வி கேக்குறான்ற மாதிரி அவ்வளவு நீங்க டென்ஷனே ஆவானா. ஓகேவா, இப்போ அந்த என்ன கேள்வி என்ன விஷயம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல மாட்டேன். இந்த பாட்டை நீங்க கேட்டுட்டு ரிட்டர்ன் வாங்க. பாட்டு கேட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா தான் அது என்ன கேள்வி அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கே நீங்க ரேடியோலயும் கேட்பீங்க, அப்படியே Facebook லைவ்லயும் அந்த கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறேன். ஹாய் நகர் புது சட்டை சார், சூப்பர் சார். உங்களை விட உங்க
சட்டை சூப்பரா இருக்கு. நான் சொன்னேன் இன்னைக்கு என்னோட சட்டை பயங்கரமா இருக்கும், வந்துருன்னு சொன்னா நானு. அப்பா கிட்ட வர செல்லக்குட்டி இதுதானா? எஸ், திஸ் இஸ் த செல்லக்குட்டி சட்டை. இது வந்து நம்ம கோபால் வாங்கி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா Facebook லைவ்ல, உலகத்திலேயே ஒரு பெரிய கான்செப்ட். அப்புறம் 500 ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தம்பி இந்த சட்டை எழுதி கொடுன்னு கேட்டுருவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா தான் பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி இன்டராக்ஷன்லாம் எங்க நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? Facebook லைவ்ல தான். இன்னைக்கு நான் சூப்பரா ஒரு விஷயம் வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அந்த விஷயம் என்ன நான் சொல்றேன். என்ன இப்ப நீங்க தான் சொல்லுவீங்க. நல்லா இருக்கு. இல்ல நான் தான் சொல்றேன். சார் வாவ், this ஹலோ, shirt is எக்ஸ்கியூஸ் மீ. looking நான் இம்பார்ட்டன்ட்டா இன்னைக்கு அனல் பறக்குற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்க போறேன். ஏற்கனவே ஏன்னா அதுக்கு அவங்க தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. ஏன்னா என் மனசுல நிறைய கேள்வி இருக்கு. இவங்க யாரு அப்படின்னு ஏகப்பட்ட क्वेश्चंस இருக்கு. நீ கொஞ்சம் சீரியஸாவே போமே, ரொம்ப ஜாலியா போயிடு. நீ சீரியஸா அதெல்லாம் அவசியமே கிடையாது. எப்படின்னா உத்ரா, நீங்க முன்னாடி வலது பக்கம் தானே வகுடு எடுத்திருந்தீங்க, இடது பக்கம் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படியே ஏன் எடுக்கிறேன்னா அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் எடுக்கும்போது முடி ஜாஸ்தி கொட்டுச்சு, அதனால இப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிற பதிலா இருக்கலாம். இல்ல நான் அப்படியே சீரியஸா வந்து டாம் க்ரூஸ் மாதிரி நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கறதா இருக்கலாம். சாரி இப்படி ஸ்ப்ரிங் மாதிரி வச்சிருக்காரு. திஸ் இஸ் ஸ்ப்ரிங். இது ஒரு நியூ ஹேர் ஸ்டைல். இது வந்து ஒவ்வொன்னும் வந்து இது வெள்ளி நரம்பு. துபாயில தான் ட்ரெண்டிங்கா இருக்கு. யா ஆஃப் கோர்ஸ். ஓகே, போதும். இந்த மாதிரி கலாய்ச்சி ஜாலி பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பணமலத்துல வாலா அந்த மாதிரி நீங்க வந்து கேள்விகள் கேட்கறதுக்கான நேரம். நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. பாதி நேரங்கள் அதை நாங்க வந்து எல்லாத்துக்குமே அட்ரஸ் பண்ணி சொல்றோம், பதில் சொல்றோம். சில நேரங்கள்ல அதுக்கு பதில் சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ஸ்லாம், அதாவது அதுக்கு கீழே போயிருக்கோம், நாங்க வந்து ஒரு அப்படியே சொரிஞ்சுன்னு இருந்திருப்போம், பார்க்காம விட்டுருப்போம். அந்த மாதிரி எல்லா பதில்களையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி கேள்வி, எனக்கு சில பிரதீப் கிட்ட சில கேள்விகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் கேட்கிறேன். அந்த அம்மா பிரேக்கா நான் வந்து பேசிட்டு போறேன். ஓகே பிரதீப், நீங்க வந்து உங்களோட பாண்டிச்சேரியில இருந்து, ஓகே, பாண்டிச்சேரியில வந்து ஒரு 6 மாசம் முன்னாடியோ ஒரு 3 மாசம் முன்னாடியோ நீங்க வந்து அந்த ஊர்ல ஒரு பெரிய ரேடியோ ஜாக்கி. ஆனா நீங்க துபாய்க்கு வந்தோன்னு உங்களுக்கு நமக்கு துபாய்க்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அங்க ஒரு புது செட் ஆஃப் கிரௌட் இருக்குன்னு நீங்க பயந்தீங்களா? அப்படிலாம் இல்ல சார். தமிழ் நமக்கு தெரிஞ்சது தமிழ். நான் தான் ஒரு லிசனர், நான் கேள்வி கேட்கிறேன். ஓகே, தலகுட்டி எங்க போனாலும் தமிழ் அப்படின்ற ஒரே காரணத்தினால எனக்கு அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகேயா, இப்போ வந்து நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே என்ன ஹிந்தில பேச சொல்லிருந்தீங்கன்னா, ஒரு ஹிந்தி ரேடியோ ஸ்டேஷன் ஆதீங்கன்னா ஏக் மார்க் தோத்து கூட தவிர்த்து வேற எதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால நான் பயந்துருப்பேன். ஃபேண்டாஸ்டிக். இப்போ நீங்க என்ன ஒரு கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி ஜாலியா உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க. என்ன மாதிரி வேணாலும் கேட்கலாம். இல்ல என்ன மாதிரி வேணாலும் கேட்கலாம். அவர் தான் கேள்வி கேட்க சொன்னாரு. சரி, ஓகே, நல்ல கேள்வியா நான் உங்களுக்கு கேக்குறேன். எப்பயுமே பச்சை குழந்தை மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கீங்களே, இது எப்படி உங்களுக்கு வருது? யார் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன்? அதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து சார்லி சாப்ளின். ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள அவ்வளவு அழுதான், ஐயோ அப்படின்னு அழுதான். ஆனா என்ன சார் உண்மையை ஓபனா சொல்றீங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாம். நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹாசினி இருக்காங்க. ஹாசினி நல்ல பாட்டு வருது. ஹாசினி இருக்காங்க. ஹாசினி கிட்ட நீங்க என்ன கேட்கலாம்? ஹாசினி உங்களோட டயட் என்ன? ஹாசினி நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒல்லியா இருக்கீங்களே, நல்லா மெயின்டைன், அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். நீங்க கிட்ட கேட்கலாம், நீங்க வந்து எப்படி இந்த மாதிரி ஹேர் வந்து வச்சிருக்கீங்க, ஹேர் அயனிங் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்ல வந்து நீங்க எப்படி பாட்டு சீக்கிரமா போடுறீங்கன்னு கேட்கலாம். அது வந்து ஆக்சுவலா வந்து பயங்கரமான கேள்வி. நான் இப்போ வீக்கெண்ட் கூட வெளியில போயிருந்தேன். அப்ப கூட என்கிட்ட ஒரு 4 பேர் பாத்துட்டு, சார் எப்படி சார் அந்த பாட்டை கரெக்ட் டைம்ல போடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. உண்மையிலே உங்களுக்கு சொல்லணும் தான் நினைச்சேன், பட் ஆனா அதை இன்னைக்கு சொல்ல மாட்டேன். நாளைக்கு லைவ்ல உங்களுக்கு மட்டும். எனக்கு இன்னொன்னு ஒரு கேள்வி, ஜென்யூனான ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இந்த இது பேர் என்ன? ஸ்டட்டா? ஸ்டட். இது வந்து நீங்க இயர் ரிங்னா ரிங்கடா, இதுதான் ஸ்டட். சரியா? கால்ல போடுற தோடுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கால்ல போடுற தோடுக்கு இயர் ஸ்டட் ஆர் இயர் ரிங். அப்ப இதுக்கு பேர் என்ன? இயர் ஸ்டட். எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இயர் ஸ்டட். இந்த இயர் ஸ்டட் நீங்க எப்பத்துல இருந்து போட ஆரம்பிச்சீங்க? ஏதாவது இன்ஸ்பிரேஷனா இல்ல சும்மா அதை போட்டா ஸ்டைலா இருக்குமே அப்படின்னு போடுறீங்களா? நானா? சரி, இது ஆக்சுவலா அவங்க கேட்டாங்கன்னா உங்களுக்காக சொல்லலாம். அவங்களுக்காக தான் நான் சொல்றேன், கேக்குறேன். எடுத்து கொடுக்குறீங்களா? சரி, ஓகே. இது வந்து எப்படின்னா, சின்ன வயசுல இருந்து பல பேருக்கு பல கனவுகள்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி எதிர் வீட்டுல வந்து ஒரு அங்கிள் இருப்பாரு. அவர் வந்து எப்படின்னா பிரெஞ்சு பியர்ட் வச்சிருப்பாரு. அவன் அதுல வந்து அழகா ஒரு ஸ்டட் ஒண்ணு போட்டிருப்பாரு. அது பாக்குறப்பெல்லாம் அவரை பாக்குறப்பெல்லாம், ஏய் நம்மளும் பெரிய ஆளானே இதெல்லாம் செய்யணும். நம்ம சொல்லுவோம்ல, பெரிய ஆளானே நம்ம பைக் வாங்கி ட்ரூன் 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 வண்டி ஓட்டணும், 8 போடணும், யூ-டர்ன் போடணும், அந்த மாதிரி எல்லாம் பல கனவுகள்லாம் இருக்கு. எனக்கு தலைகீழ நிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆமா நாங்க தலைகீழ நிக்கிறோம் இப்போ. சரியா? சோ ஃபேண்டாஸ்டிக். இந்த மாதிரி ஏன் ஒன் சைடு நீங்க பண்ணல, 2 சைடு போட்டுருக்கீங்க? அந்த மாதிரி கேள்வி, எனி வியர்ட் क्वेश्चन, ஜாலியான क्वेश्चனா இருக்கும். நீங்க எல்லாம் ஏன் அரசியல்ல இறங்கல? அரசியல்ல இறங்கினா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஏற்கனவே ஒரு ஆள் இது அவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இந்த மாதிரி நிறைய வந்து நீங்க வந்து மிமிக்ரிகள்லாம் வேற இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி அவர் அப்படிதான் பெரிய மனுஷன் இல்லையா, சொன்னால சாரி கேட்டுருந்தோம் அவர்கிட்ட.
சோ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 2 hours டைம் இருக்கு போது சாலிடா உங்களுக்கு வந்து 2 hours எத்தனை நிமிஷமா 2 ஹவர்ஸ்னா வந்து 500 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் 2 மணி நேரத்துக்கு 120 120 மினிட்ஸ் இருக்க போது சோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கான்டெஸ்ட் வைக்கிறேன். எத்தனை பேர் உங்க மனசுக்குள்ள எவ்வளவு क्वेश्चंस எல்லாம் வச்சிருப்பீங்க, ஆர்ஜேஸ்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, ரொம்ப ஜாலியா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், நிறைய ஆசைகள் அவங்க இருக்கும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த क्वेश्चंस எல்லாத்தையும் நீங்க கேக்குறதுக்கான பிளாட்ஃபார்ம் இந்த 2 hours. சோ இந்த நாள் உங்களுக்கு திருப்பி எல்லாம் வராது. இந்த ஒரு வாரத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை தான் வரும். நாங்க திருப்பி எல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டோம். சோ நீங்க கேளு கேளு யாரு ஏய் நோ கிராஸ் டாக்யா அது நல்லா இருக்கு ஆக்சுவலா பேரலா பேசிட்டு இருக்குது. சோ இந்த 2 மணி நேரத்துல எத்தனை பேர் வரீங்க, எவ்வளவு டிஃபரெண்டான கேள்விகள்லாம் கேட்க போறீங்க எங்க கிட்ட, நாங்க எல்லாருமே ஓபன். சோ இந்த 2 மணி நேரம் we are for you அப்படினே வெச்சுக்கோங்க. நீங்க என்னென்ன கேள்விகள்லாம் உங்க மனசுல கேட்கணும் அப்படி நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் டெஃபினட்டா அது சிம்பிளா क्वेश्चन கூட இருக்கலாம். இன்ஃபேக்ட் பிரதீப் என்கிட்ட ஒரு வாட்டி என்ன தெரியுமா கேட்டாங்க ஒருத்தங்க, சார் நான் ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப வயசானவர் நினைச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ மை காட் அப்படி இல்ல நான் அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த மாதிரி ஏன்னா நம்ம இந்த பக்கம் இருக்கோம்ல, இப்பதானே நம்ம Facebookல லைவா பேசி இதெல்லாம் பண்றோம். ரேடியோக்கு அந்த பக்கம் இருக்கும்போது ஒருவேளை நம்ம பயங்கர வெள்ளையா இருக்கலாம்னு அவங்க எதிர்பார்க்கலாம், இல்ல நான் ரொம்ப டாலா இருக்கலாம்னு எதிர்பார்க்கலாம், இல்ல பிரதீப் ரொம்ப வந்து பெரிய காதா இருக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். புரியுதா? அந்த மாதிரி அஞ்சனா வந்து எதிர்பார்க்கலாம். சரியா? சரியா? இந்த ஹாய் 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 இதெல்லாம் அனுப்புறது விட்டுட்டு கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நீங்க ஏன் இந்த மாதிரி வந்து ஜில்ஜிலிப்பா சட்டை போட்டிருக்கீங்க? இது ஜில்ஜிலிப்பா சட்டை ஸ்பீட் சந்தோஷ் ஹாய் பிரதீப் ப்ரோ அப்படினாரு. ஹாய் ப்ரோ உங்களுக்கு மட்டும் இல்ல அண்ட் அது என்ன வியர் இஸ் நைஸ், வியர் இஸ் நைஸ் காட்டுமயிலூர் கிங் சரவணன் காற்று வெளியிடை செல்லம்மா கமெண்ட் படிப்பா பாத்துக்கிட்டே இருக்க. ஏன்பா படிச்சிட்டு தானப்பா இருக்க நூறு கேள்வியை கேட்க சொன்னா நீ கமெண்ட் போடு. கமெண்ட்ல வந்து ஹாய் ஹாய் இல்ல உத்தரா ப்ரோ டெல் யுவர் ஹிஸ்டரி ஹிஸ்டரினா வரலாறு தானே. அதேதான் அதேதான். ஏய் உட்கார்ல விடாத கொன்றுவேன். ஹிஸ்டரி ஒருத்தன் கேட்டுட்டான் கேள்வியை நீ பதில் சொல்லியே ஆகணும். 1939 எங்க பாட்டி பிறந்தா. பிறந்துட்டாளா? பிறந்து ஒரு 15 வயசுல எங்க தாத்தா வந்து சைட் அடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு அதுக்கப்புறம் மாயாவரத்துல இருந்து கதையை கேக்குறியா இல்ல நான் அப்புறம் வந்து மாயாவரத்துல இருந்து அழகப்பா யூனிவர்சிட்டில அவர் வேலைக்கு போனாரு. அதுக்கப்புறம் அவருக்கு முத்தா 3 பிள்ளைங்க பிறந்துச்சு. அதுல ஒவ்வொன்றும் நல்லா படிச்சுச்சு. ஆனா மேற்கொண்டு பண வசதி இல்லாதனால எல்லாரும் பிகாம் எம்காம் அப்படியே முடிச்சு விட்டானுங்க. அதுல எங்க அப்பா தான் மூத்த பையன். மூத்த பையனா இருக்கிறதுனால நிறைய பொறுப்புகள் இருக்கு. அவர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அதுதான் எங்க அம்மா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி. தண்ணி வேணுமா உங்களுக்கு? எஸ்டிடினா வரலாறு தானே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தட்டி தடுமாறி வாயில அடிபட்டு அப்படியே கஷ்டப்பட்டு 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணேன். படிச்சோன்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா பாஸ் பண்ணிட்டீங்களா? சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கேன். நான் ஹை ஸ்கோர் 80 in மேக்ஸ். பிசிக்ஸ் எல்லாம் சூப்பர் ஸ்கோர். மேத்ஸ்ல 80 200. ஓகே அதுவே எங்க ஆபீஸ்ல எல்லாரும் வந்து எங்க ஸ்கூல்ல எல்லாரும் பெருமைப்பட்டு கையெல்லாம் தட்டி அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்க. சூப்பர் சார் சூப்பர் சார். பையன் அப்படியே பாஸ் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. எங்க பிசிக்ஸ் சார் வந்து எங்கிட்ட எப்பவுமே கேக்குதுன்னா பிசிக்ஸ் எல்லாம் நான் 80% அதாவது 160 மார்க் சாதாரணமா தொட்டுருவேன். ஆனா மேத்ஸ் மட்டும் ஏன்டா உனக்கு வரமாட்டேங்குதுன்னு கேட்டாரு. அப்போ ஒரு நாள் அவர் தலையில ஐஸ் வைக்கிற மாதிரி நீங்க எடுக்கிற அளவுக்கு வாத்தியார் அவரு கிடையாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இதை ஊட்டி விட்டு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சுப்பீரியர் நான் வந்து அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சேன். சார் ஒரே நிமிஷம் உங்க ஹிஸ்டரி அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. கிருத்திகா வெங்கட்ராமன் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹாய் ஆக்சுவலி ஆர்ஜிஎஸ்னா பிறந்ததுல இருந்தே இப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்களா? இல்ல பிறந்தோன்னு நான் வந்து சுச்சு போறது இந்த மாதிரிலாம் தான் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஐ டெவலப்ட் மை செல்ஃப். ஓகே அப்படியே அப்படிதானமா? அப்புறம் அடுத்த கேள்வி இந்த மயில்ராஜ் சுப்பிரமணியன் இருக்குல்ல அதை படிக்காது அதுக்கு சரி ஓகே நீங்க கேள்வி கேட்கலாம். ஓகே சஹானா என்ன சொல்லிருக்காங்க? நான் ஸ்டாப்பா எப்படி பேசுறீங்க? How can you do this சுத்ரா? ரொம்ப சிம்பிள். ஒரு தையல் கடைக்காரர் கிட்ட போறோம்னு வச்சுக்கேன். அவர் இப்படி காலை தெரியுதா இப்படி 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 பண்ணினே இருக்காரு. நான் ஸ்டாப்பா நீங்க காலை ஏன் ஆடுறீங்க? அது தொழில் உஸ்கா துகான் மகான் அதனால அவர் பண்றாரு. அந்த மாதிரி இது எங்களுக்கு பிடிச்ச விஷயம், எங்களோட தொழில். அந்த மாதிரி நாங்க பண்றோம். மேபி நாளைக்கு இதுவே உங்க தொழிலா மாறிச்சுன்னா நீங்களும் கத்துப்பீங்க. மிஸ்டர் கமல்ராஜ் நீங்க கஷ்டப்பட்டு கமெண்ட் போட்டுருக்கீங்க அதெல்லாம் கரெக்ட். ஆனா பேரை மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போடாதீங்க. அண்ணனோட பேர் உத்ரா. ஏய் உன்னோட ஒரு நாள் ஒரு படம். அந்த படத்துல வந்து ஒருத்தர் வந்து லிரிக்ஸ் எழுதுறாரு ஒரு மாதிரி பாட்டுக்கு. அந்த பாட்டுக்கு எழுதின ஒரு பேர் உத்ராவா இருந்து ருத்ரான் தான் போட்டாங்க. நான் தான் எழுதினேன். டக்குன்னு கைத்தட்டு அதுலயும் ருத்ரான் தான் போட்டாங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த லிரிக்ஸ் மூலமா எனக்கு தெரியும் போல. சுந்தர் ஆர்எம்எஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி உங்களுக்கு வேணுமா? நீங்க பதில் சொல்ல விருப்பப்படுறீங்களா? சுந்தர் ஆர்எம்எஸ் ஃபர்ஸ்ட் லோவா 3rd ஸ்டாண்டர்ட் பொண்ணு பேரு சாரதா. ஓகேயா குட்டியா இருப்பா ரொம்ப அழகா இருப்பா. மிஸ் கிடையாது. மிஸ் எல்லாம் நான் சொல்ல
மிஸ் ஆக்சுவலா இருக்காங்க. ஆனா அது லவ் கிடையாது, அது வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, இது லவ். உண்மையான காதல்னா தெய்வீக காதல். எஸ் எஸ் எஸ், ஐ லவ்ட் ஹர். சாரதா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, ஒரு தெலுங்கு பொண்ணு. என்ன இதுல என்ன அன்புக்கு என்னடா வயசு? 60 வயசுல லவ் வரலாம் அப்படின்னா 6 வயசுல ஏன் வரக்கூடாது? கரெக்ட் சார். நான் தான் சார் ரொம்ப வயசு 6 வயசுல உங்களுக்கு லவ் பண்ண என்ன தெரியுமா? பார்த்து பண்ணுங்க. இதுக்கு மேல நான் அதுக்கு சொன்னேன்னா அவங்க கேள்வி. ஓகே, ஆன்சர். ஓகே, அந்த பொண்ணு பேரு சாரதா. நான் தான் சொல்றேன், 3rd ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லவ். அம்மா படிச்சு சொல்லுமா, எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு உனக்கு தெரியும். நானே கொஞ்சம் அப்படி blank ஆகி உட்கார்ந்திருக்கேன். ஏய், என்ன ஏன்டா டார்கெட் பண்றீங்க? ஆஸ்க் திஸ் ஆஸ்க். நான் பேச போறேன், அதுக்கு தான் பில்டப். பச்சை சட்டை உங்க லவ் ஸ்டோரி ஓபன் பண்ணுங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இவங்க எல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட பேர் இங்க லைவ்ல வந்து இன்னைக்கு மெசேஜா தட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க என்ன சொல்லிருக்கிறோம்னா, நீங்க இன்னைக்கு FB லைவ்ல பாக்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட RJS கிட்ட உங்களுக்கு கேட்கணும்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது இந்த 2 மணி நேரம் 120 மினிட்ஸ் பிளாக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 மணி நேரத்துல நிறைய கேள்விகள் உங்க மனசுக்குள்ள இருக்கும். நிவி கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும்பா, எப்படி பேசுறாங்க, உத்ரா கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும், அவருக்கு எப்படி இவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து மாதிரி இங்க என்ன ஹிட் எல்லாம் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னா இந்த 2 ஹவர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா வராது, திருப்பி போனாலும் திருப்பி வராது. அதனால டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 2 ஹவர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி அப்படியே Facebook லைவுக்கு வந்து இவங்க ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவலா உத்ரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. டைவ்ஸ் வந்து நீங்க FB லைவ்ல அதெல்லாம் பாருங்க, உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. இப்ப அப்படியே நம்ம கூட ஒரு காலர் ஒருத்தர் லைவ்ல இருக்காரு, அவர் கூட டெஃபினட்டா பேசலாம். ஹலோ ஹலோ நோ தம்பிய காணோ. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தங்கமணி, அழகான பேர். சொல்லுங்க தங்கமணி, நீங்க அதாவது உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் ரொம்ப விபரீதமா எப்பாடா எத்தனை ஒரே கேள்வியை கேட்டு இம்சப்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்களா? ஓ, இங்கேயும் கேக்குறாங்களா? என்ன கேள்வி கேட்டாங்க? இங்க அதாவது 11th ஸ்டாண்டர்ட் இங்க சேர்க்க போறீங்களா, ஊர்ல சேர்க்க? இந்த क्वेश्चन உங்களுக்கு ஏன் இரிட்டேட் ஆச்சு அத சொல்லுங்க. ஓ, உங்களை வச்சு அவங்க ஓசில தோசை சாப்பிடுறாங்கன்றீங்க. சரி, ஓகே. சொல்லுங்க தங்கமணி, சொல்லுங்க. ஓகே, சோ இதுல ஓகே ரிப்பீட் பண்ணி பயங்கரமா கேட்டு தங்கமணியை வந்து இரிட்டேட் பண்றாங்க. அதாவது இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பொறாமை குணம். அதாவது இவன் அந்த ஸ்கூல்ல சேர்த்துருவாளோ, அவ பையனா அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சிருவாளோ, அந்த குரூப்ல சேர்த்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் வந்து அடுத்தவங்க இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறது எனக்கு செம்ம கடுப்பாகுதுப்பா, 2 many questions கேக்குறாங்க அப்படின்னு தங்கமணி ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஃபீல் பண்ணாதீங்க தங்கமணி, உங்களுக்காக நான் வாரணம் ஆயிரம் படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் தான் கொடுக்குறேன். உங்க வீட்டுக்கார கூட இந்த டயலாக் உங்கள்கிட்ட சொல்லிருக்க மாட்டாரு, இப்ப சூர்யா சொல்றாரு, பாருங்க. தங்கமணி இதுல சமய ஒரு கேள்வி. Sometimes you are not showing anger and disappointments in face, not getting triggered so easily. How is it possible? என்ன அடி அடிக்குறாங்க? இல்ல, whole RJS க்கு whole RJS and VJS and Juju. ஜூஜு நான் தான். எங்க வீட்ல என்ன ஜிஜுன்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க அப்பா எங்க அம்மா என்ன பேப்டின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, எல்லாரும் ஜிஜஸ் and VJS எப்படி நீ ட்ரபிள் தானடா, உன்னை எதுக்குடா பபிள்னு வீட்ல கூப்பிடுறாங்க? Because நான் வந்து பபிள் ட்ரபிள். சரியா? அத வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் இப்படி வந்து எப்படி மூஞ்சில காமிக்காம இருக்கீங்கன்னா சார், வெளியில வந்து பாருங்க. ஆமா சார், அதாவது ரேடியோங்கிறதுனால மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆன் டே டு டே பேசிஸ்ல வந்து ஏன்னா கிரியேட்டிவ் பிசினஸ் இஸ் நாட் சோ ஈஸி பிசினஸ். ஏன்னா ஒருத்தர் நம்ம சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பயங்கரமான ஸ்கிரிப்டிங், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. இப்படி சொல்லுவான், அதெல்லாம் அங்க ஒண்ணு நடக்காது. ஆக்சுவலா ஒரே ஒரு விளம்பரத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல எல்லாருமே பண்றாங்க. அருணோட தலைமையில தான் ஸ்கிரிப்டிங்லாம் நடக்குது.
இதெல்லாம் சொல்லலாமா? சொல்லுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விளம்பரதாரர் தனக்கு என்னென்னலாம் தேவையோ அப்படி அது இதெல்லாம் நீங்க வந்து ப்ராமினென்ட்டா சொல்லணும். என்னோட கடையோட அட்ரஸ் போன் நம்பர் இதெல்லாம் நீங்க வந்து இந்த இடத்துல 2 வாட்டி சொல்லணும் அப்படின்லாம் வந்துரும். ஆனா அதுக்கு மேல அதுக்கு மேல அவங்கள பத்தி கிரியேட்டிவாவும் சொல்லணும் இல்லையா? சோ அதுக்கு வந்து சும்மா போற போக்குல எழுதிட முடியாது. கனகரா டெக்ஸ்டைல் அந்த மாதிரி பண்ண முடியாது. சோ நீங்க வந்து அந்த மாதிரி பண்ண கொஞ்சம் ஜாலியா பண்ணும். சோ அதுக்கு அதான் சொல்லுவாங்க, கிரியேட்டிவ் பிசினஸ் என்னைக்குமே ஈஸியான பிசினஸ் கிடையாது. வெளியில இருந்து உங்களுக்கு பார்க்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்க மனக்குமரல சொல்லி அதனால நீங்க சம்பந்தப்பட்ட ஓனர்கள்லாம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க. Guys, I would like to see Dharani and Shegar and latest Lata, please. Latest Lata is actually she is suffering from viral dengue fever. She is actually suffering from the what do you call this? The lashes lice னு சொல்றாங்க. கண்ணல பொற இல்ல குட்டி, அது பெயின். ஓகேயா? அது விழுந்து அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்காங்க. கண்ணை திறந்தாலே பூதாகரமா இருக்கு. எதுவுமே இல்ல, பெயின் தான். பட் ரொம்ப க்ளோஸா இருக்கனால அவங்க பயப்படுறாங்க. நெக்ஸ்ட் கேள்வி. நீங்க ரொம்ப அழகா இஷு சங்கர் என்ன சொல்லிருக்காங்க? இஷு சங்கர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அது ஐஷுன்னு நினைக்கிறேன். Oh, maybe. What is the issue? What is the issue here? I'm so sorry, Aishu. இந்த tissue. Tissue எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் அவர் tissue அவர் பாத்துட்டு இருக்காரு. I love you. I too love you. அப்புறம் நானும் அதை சொல்லிக்கிறேன். இஷு சங்கர் என்ன சொல்றாங்க? ஐஷு சங்கர் என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் லைவா ஒரு டங் ட்விஸ்டர் கேம் ப்ளே பண்ணி காட்டுங்க. டங் ட்விஸ்டர்னா குட்டி டங் திருப்பி தோசை திருப்பி சட்டா ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு, அந்த பச்சை சட்டை பேர் என்ன அப்படின்னு. பச்சை சட்டை பேர் தெரியாத, பச்சை சட்டை பேர் பரந்தாமன். அதாவது ஆர்ஜே பிரதீப தெரியாத நீங்க கவுண்டர்ல வந்து 50 திரம் ஃபைன் கட்டிட்டு போங்க. என்ன 200 ரூபாய் போடுமா? என்சைக்ளோபீடியா மீட் ஆஃப் த அதுக்குள்ள என் தம்பி ஒருத்தன் கலாய்ச்சிட்டு என்னடா இல்ல அதான் மிட் ஆஃப் த மந்த் அதாவது என்னன்னா ஒரு புகழ்ச்சி பிடிக்காத அத அப்படியே தண்ணி தெளிச்சு அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு இது சொல்றேன், சாயங்காலம் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நீங்க வந்து உங்களோட அத நம்ம ஒரு வாட்டி விளையாடிக்கலாம். அந்த நீங்க தான் காலி. ஓகே சார், நீங்க ஒரு டயலாக் சொல்லுங்க. அத அவரு கூட சேர்ந்து நீங்க அந்த டயலாக் ப்ளே பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணே நான் சொல்லிக்கிறேன். ஆசாத் அலி சொல்லிருக்காரு, உத்ரா யாரோ ஒரு ஆக்டர் ரிசம்பிள் பண்ற மாதிரியே எனக்கு தோணுது. உத்ராவே ஒரு பெரிய ஆக்டர் தானே, ஏன்னா ஒரு படம் நடிக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு எப்படி நடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறாங்க. இல்ல உத்ராக்கு நடிக்கவே வராது. அவர் வந்து நேச்சுரலாவே இயற்கையாவே இருக்கிறவர், அவருக்கு நடிப்பே வராது. சரி என்னமோ வாங்கடா ஏதோ பண்றேன்னு சொன்னீங்க. பண்றேன் நீ என்ன டயலாக் சொல்லு. மேல போய் தேவையில்லாத ஆள் எல்லாம் புடுங்குங்க. அதுக்கு அடுத்த லைன் அடுத்த லைன் நீ புடுங்குறது பூராவே தேவையில்லாத. சித்தப்பா சரி சித்தப்பா நாங்க மேல போறோம். பதில் சொல்லுங்க. நீங்க தான் நாங்க அப்படியே மேல போயிட்டோம். சித்தப்பா மேல போறோம். நீ போ, ஒண்ணும் வேணாம், நீ இங்கே ஏறி நீங்க தான் இப்ப மேல போறீங்க. டேய் நீ போ வேணாம்டான்றல்ல. சித்தப்பாக்கு அறிவே கிடையாது. மேல போ இப்படிதான் சொல்லி எங்க தாத்தாவை அனுப்பிச்சு விட்டாரு. சரி சித்தப்பா இப்ப நாங்க என்ன பண்றோம் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க சித்தப்பா. நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் சொல்லுவேன், அதை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. எங்கேயும் போக கூடாது, இங்கே இருந்து 2 சொல்றாரு. எங்கேயும் போக கூடாது, இங்கே இரு. 2 சொல்றாரு. இது வேலை இப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை டெவலப் பண்ணி பிரதீப் வந்து பயங்கரமா கலாய்ச்சு செம்ம ஜாலி பண்ணுவாரு. இத்தனை நாள் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா போச்சு சார் உங்க வாழ்க்கையில. சரி இன்னையில இருந்து கேட்க ஆரம்பிக்கிட்டோம். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீங்க வந்து டியூன் இன் பண்ணி வந்து மாசம் 250 திரம் உங்களுக்காக இந்த பிபி பிரஷர் சுகர் இதெல்லாம் அதிகமா இருந்துச்சு, டேப்லெட் வாங்கி செலவு பண்றீங்கன்னா ஒரு 250 திரம் மிச்சம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே டிஎன் இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி பேசலாம். ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஹவ் மெனி டைம் சாப்பிடுவீங்க இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவோம். அதுல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டைம் டிசிப்ளின்டா சாப்பிடுறதுல எனக்கு ரொம்ப காலையில டிபன் வந்து அடுத்த நாள் காலையில தான் சாப்பிடுவோம். இது ஒரு இந்த நேரத்துல வந்து நீங்க கோபால பத்தி நான் சொல்லணும். ஒரு தினம் காயின் எடுத்து பூரியா பொங்கலா. ஆனா எங்க கோபால் மட்டும்தான் ஒரு அம்மா வென்ற அந்த மாதிரி எங்களை வந்து கரெக்டா அந்த நேரத்துல சாப்பிடவே இல்லை பத்தியா நீ அங்க பொங்கல் இருக்கு பர்சா அப்படிங்கிற மாதிரி திட்டி ஒரு தாயின் தாயாக நாயகனாக எங்களை வந்து சாப்பாடு போட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. நாங்கெல்லாம் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோம்னா பச்சை சட்டை நீல சட்டை போட்டு அது காரணம். 29 1987ல பிறந்தேன். இந்த வருஷத்துக்கு ஒரு பெரிய இது இருக்கு தெரியுமா? அதாவது இன்னைக்கு நான் 29ல இங்க பாருங்கடா, நான் கேட்டுக்கிட்டு 29 நானு. ஓகேயா? நான் பிறந்தது வந்து 1987. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2017 வரும்.
இந்த வருஷத்துக்கான பெருமை அது. நம்ம ஓகேயா? class போலாம். ஏய் மேட்ச்னால ஓடுறா பாரு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா இது மாதிரி உங்களோட வயசு என்னவோ அதையும் நீங்க பிறந்த வருஷத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 2017 வரும். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது வரும். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. அஞ்சனா ஊட லாஸ்ட் லவ் யாருன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் லவ் அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி பாண்டா படத்துல ஒரு கேரக்டர் பாத்தீங்களா அவங்கதான். இல்ல பிராட் பிட்க்கும் ஆஞ்சலினா ஜோலிக்கும் சண்டை வந்தது தெரியுமா? அது காரணமே இந்த கள்ள இவதான். உள்ள போனோன்னா ஆஞ்சலினா ஜோலிக்கு ஒரே ஐஸ்வர்யா தனுஷ் உள்ளூர் சண்டை எல்லாம் கூட்டு வர. ஏய் வேற ஏதாவது கேள்வி வருதா? ஏய் இருங்க அப்ப நான் பேச போறேன். அண்ணி கொடுங்கடா பண்றேன். அடுத்து ஒரு செம்மையான பாடல் வருது. என்ன பாட்டு அப்படின்னு தெரியுதா? இப்படிதான் பயங்கரமா லோல பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு ஒரு மைக் ஆன் பண்ணிட்டாரு பாருங்க. நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு 123 Facebook லைவ்ல ரேடியோ கிளி ஆர்ஜிஎஸ் கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கேட்டுறலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. கர்ப்பிணி பெண்கள், வலது பக்க இருதய நோயாளிகள், வலது கண்ணில் பூ வந்தவர்கள், காது முடியில் தாடி வைத்தவர்கள் இந்நிகழ்ச்சியை கேட்கும் பார்க்கும் வேண்டாம். வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு நான் கூப்பிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்க இன்னைக்கு நம்மளோட FB லைவ்ல அதாவது நம்மளோட அத்தனை ஆர்ஜேஸும் இங்க என் பக்கத்துல இருக்கிறாங்க. இந்த 2 மணி நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க மனசுல என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ இந்த ஆர்ஜே கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கணும், இவங்களை பார்த்தா எனக்கு இது தோணுது, அவங்க கிட்ட இதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சோ ஒவ்வொரு ஆர்ஜேவா என் கூட இருக்க போறாங்க. சோ ஒவ்வொருத்தர்கிட்ட இப்ப அருண் இருக்க போறாரு அப்படின்னா வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அருண் தான் வந்திருக்காரு. சோ இன்னைக்கு அருணை தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அருணை பத்தி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இமீடியட்டா Facebook லைவ் வாங்க. அங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எதை கேட்டாலும் அவர் அந்த ஒரு அக்மார்க்கு சிரிப்பாரு. இப்ப சிரிப்பாரு பாருங்க. எங்க சிரிங்க? ஏய் இது இல்ல யுவர் அக்மார்க் சிரிப்பு சிக்னேச்சர் ஸ்மைல் அப்படின்றீங்களா? அதாவது இப்ப ஃப்ளோல வரும் பாருங்க. ஃப்ளோல வந்து அந்த சிக்னேச்சர் ஸ்மைல தான் வந்து நிறைய பேர் வந்து क्वेश्चनா கூட கேட்டு வந்திருக்காங்க. அது எப்படி அவர் சிரிக்கிறாரு, எதுவும் ஆட்டோ டியூனர் வச்சு போடுறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இல்ல இந்த கேள்விகள் கூட பரவாயில்லன்னு சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, அது எப்படிங்க நீங்க நேர்ல பேசும்போது வேற மாதிரி பேசுறீங்க, ரேடியோல பேசும்போது வேற மாதிரி பேசுறீங்க அப்படின்னாங்க. நான் அதான் சொன்னேன், அங்க போன உடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மைக் வச்சிருப்பாங்க, அதை வந்து டியூன் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி என் வாய்ஸ் கீழ வந்து ஒரு சின்ன ஒரு நாப் மாதிரி இருக்கு, அதை நான் திருப்பிடுவேன். அதுக்கப்புறம் அவங்களாவே வந்து பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டேன்றாங்க. நான் தான் அப்படின்னு சொன்னேன். இப்ப யாரும் ஒரு தடவை சிரிச்சிருங்க அருண் ப்ரோ. சிரிக்கிறதா தாராளமா வருங்க, அப்படியே பேச வந்துருப்பாருங்க. அவர் தான் என் கூட இருக்கிறாரு. அவரை பத்தின கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க இமீடியட்டா கேட்கலாம். உங்களுக்கு தலை தானே ரொம்ப பிடிக்கும் அருண்? அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். சோ எனக்கும் பிடிக்கும். எஸ் உங்களுக்காகவே இப்ப வந்து மங்காத்தா படத்துல இருந்தா பாடல் வரப்போகுது. அண்ட் இது வந்து FB லைவ்க்கான கேள்விகள். நான் உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 800-1065 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்கிட்ட இப்படிதாங்க ஒருத்தர் எப்ப பாரு ஒரே கேள்வியா கிட்ட சாகடிக்கிறார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்காக மங்காத்தா படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல். அது என்ன பாடல் அப்படிங்கறத நீங்களே கேளுங்க. சோ இப்ப வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்ட நான் ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து உள்ள வாங்கி பயங்கரமா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அருண் என் கூட வந்துட்டாரு. சொல்லுங்க டியூட். இது நிக்க வர மாட்டேங்குது. I am not your dude. அருண் நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, ஏன் வந்து கோயம்புத்தூர் பாஷையில பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் பேசுறதே கோயம்புத்தூர் பாஷை தான். என்னன்னா நீங்க அது வந்து ஒரு ஃப்ளோல செம்மையா வரும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊருக்காரங்க கிட்ட நீங்க போய் ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறீங்க, நீங்க வந்து சென்னைக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? நீங்க வந்து இறங்குறீங்க தஞ்சாவூர். சரிங்க, நீங்க தஞ்சாவூர்காரங்க கோயம்புத்தூர்ல இறங்குறீங்க. எங்க போகணும்? அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போகணும். நீங்க எப்படி கேட்பீங்க எங்க கிட்ட? சார் இங்க இருந்து அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி எப்படி போறது? அவ்வளவு நீங்க கேட்டீங்களா? இப்ப நாங்க எப்படி பதில் சொல்லுவோம்ன்றத மட்டும் பாத்துக்கங்க. எப்படின்னா இப்போ 5 ரூபாய் காசு கொடுத்தா 50 ரூபாய். அப்படி கிடையாதுமா. கோயம்புத்தூர்காரங்க வந்து எப்படி வந்து வழி சொல்லுவாங்க அப்படின்றத உங்களுக்கு மெயினா நான் சொல்றேன். இவர் வழி சொல்றேன்னு எனக்கு அந்த படத்துல கீழே உட்கார வச்சு நேரா போனா கோயில் வராங்க. அது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வந்து ஏமா நீ தனியா வந்த, அம்பூட்டு தூரத்துல நீ தனியா வந்த, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாமி, எப்படி போன அப்படின்னா இங்க இருந்து பாத்துக்கங்க. நேரம் பஸ் ஏறினீங்க அப்படின்னா இங்க இருந்து 1C பஸ் ஏறினீங்கன்னா நேரா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போயிடுங்க. 5 ரூபா டிக்கெட் கேளுங்க. 5 ரூபா டிக்கெட் தான் கொடுக்கணும்.
சேஞ்ச் இருக்குதுங்களா, சேஞ்ச் வேணா வாங்கிக்கோங்க. நீங்களே அப்படி நான் கொடுக்குறேன், உங்களுக்கு எவ்வளவு சேஞ்ச் வேணா கொடுக்குறேன். இல்ல ஆட்டோ போறீங்கன்னா 50 ரூபா கொடுத்தா போதும் பாத்துக்கோங்க. அதுக்கு மேல கேட்டா கொடுத்துறாதீங்க. 2 பஸ் மாத்தி போறதுக்குலாம் இப்படி வந்து பேசிட்டே இந்த மாதிரி பயங்கர क्वेश्चंस எல்லாம் வந்து கோயம்புத்தூர்காரங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸ்பீட் சந்தோஷ் கேட்டிருக்காரு, அருண் அண்ணா நீங்க எந்த கடையில அரிசி வாங்குவீங்க? நான் வந்து அரிசியே வாங்குறதே கிடையாது. எப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு பீட்சா, பர்கர், அதுக்கப்புறம் வந்து ரோல்ஸ் இதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ராப்ஸ், அதான் ஜிங்கர் ராப். எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு ஹரிஷ் மார்கன் வந்து நானும் கோவை தான் ஒரு ஹை ஃபை அப்படின்னு ஹாய் மார்கன். ஓகே, அவருக்கு வந்து சஹானா வந்து சூப்பர் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. थैंक यू ஆனா அண்ணான்னு கூப்பிடுறாங்க வருத்தமா இல்ல. நல்ல விஷயம் தாங்க. விஜய் அண்ணா அண்ணன் தானே கூப்பிடுறாங்க, அறிஞர் அண்ணா அண்ணன். என்ன பார்த்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, அஞ்சனா நீங்க தூங்கவே இல்லையா, ஃபேஸ் கொஞ்சம் வீங்கி இருக்கு அப்படின்னு. ஆமாங்க, நிறைய அஞ்சானா அப்படின்னு அஞ்சு அண்ணா சேர்ந்ததுதான் அஞ்சனா. ரைட். சோ அந்த மாதிரி ஏன்னா எங்க வீட்ல நான் தான் சொன்னேன், என்ன ஒரு சின்ன தம்பி குஷ்பு மாதிரி வந்து நம்ம ரேடியோல பாத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஊட்டி ஊட்டி பாக்குறனால சாமி குஷ்பு நீ பாத்துக்கிறியா சாமி? நீ நிக்கிற இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு இருப்பாரு. அந்த மாதிரி ஆயிடுவேன். சோ வேற என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்ம செல்வேந்திரன் ராமநாதன் சார் ஜாயின் பண்ணிருக்காரு. ஹாய் செல்வேந்திரன், ஹாய் சொல்லலாம். அப்புறம் ஆஷித் ஒருத்தர் வந்து நானும் கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லலாம். ஹாய் ஆஷித். கோயம்புத்தூர்ல வந்து என்ன பிளஸ் அப்படின்றத நான் சொன்னேன். இப்ப நீங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் வழி கேக்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களை வந்து முக்காவாசி கூட்டிட்டே போய் விட்டுருவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல துபாய், நான் இங்க துபாய் எங்கன்னு கேட்டுதான் அவங்க தான் கொண்டு வந்து விட்டாங்க. எப்படி இப்படி இருக்கீங்க? அதாவது இன்னொருத்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு, எப்படிங்க இப்படி இருக்கீங்க, எப்படி இப்படி இருக்கீங்க அண்ணா? முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் எங்களுக்கு வந்து நீங்க நல்ல விஷயங்கள் பண்ணணும், அவ்வளவுதான். வாயில வர்றதே வந்து குசும்பு, அதுக்கப்புறம் நக்கல், நையாண்டி, எகத்தாளம், இது மட்டும் தான். இதை வச்சு வந்து ஊர்ல இருந்து கிளம்பும்போதே சொன்னாங்க கேட்ட கேள்வி எப்படி இருக்கீங்கன்னு கேட்க. எப்படி இருக்கீங்க? அற்புதமா இருக்கு. எப்படி எப்படி இப்படி அதாவது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அருண் இங்க இருக்கிறாரு, இந்த சான்ஸ் நீங்க மிஸ் பண்ண கூடாது. அருண் கிட்ட என்ன அடுத்து G20 சமிட் எங்க நடக்கும், அதுக்கப்புறம் புட்டின் எங்க போவாரு, அதுக்கப்புறம் நம்ம மோடி சார் கேட்டுக்கலாம். அருண் கிட்ட சில பல கேள்விகள் கேட்கணும், உங்களுக்கு மனசார ஆசை. இப்ப பாருங்க கேள்வி என்னன்னா எவ்வளவு கேள்வி பாத்தீங்களா. இந்த மாதிரி நீங்க அருண் கிட்ட கேள்வி கேட்கணும்னா இந்த பாட்டு வந்து இன்னும் 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதோட மங்காத்தா பினிஷ் ஆயிரும். அந்த பாட்டுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி அருண் கிட்ட உங்களுக்கு இல்லமா என்ன வச்சு செய்யற செக்மெண்ட் 2 மணிக்கு மேலதான். ஓகே, அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஒண்ணு சொல்லணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வீடியோஸ். என்ன வீடியோஸ் அப்படின்னா, எதுக்கு உங்களுக்கு ரேடியோ கிளியை பிடிக்கும்? இப்போ நானும் பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ கிளி லிசனரா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேடியோ கிளி ஏன் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரேடியோ கிளி அப்படின்னா ரொம்ப பர்சனலி, ரொம்ப ஸ்டே கனெக்டட், ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு ரேடியோ கிளி ஏன் பிடிக்கும்? ஏன்னா நாங்க ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆக போகுது. இந்த 3 மாசங்கள்ல உங்களோட பர்சனலா உங்களோட மனசை தொட்டிருப்போம், இல்ல சில கண்ணீர் வர வழைக்கிற மொமெண்ட்டை வந்து நம்ம கொடுத்திருப்போம், ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருந்திருப்போம். இல்ல வந்து என்னங்க ரேடியோ கிளினா வந்து அவ்வளவு ஒரு அது வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற நிறைய ஃபீலிங் உங்களுக்கு நாங்க கொடுத்துருப்போம் இல்லையா. சில இடத்துல மதர்ஸ் டே கொண்டாடணும், ஃபாதர்ஸ் டே கொண்டாடணும், அண்ட் என்வாயன்மெண்ட் டே கொண்டாடணும். இப்படி எல்லா இடத்துலயும் உங்க வீட்டுல ஒருத்தரா நாங்க இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட எங்களை ஏன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், குட்டியா ஒரு வீடியோ செஞ்சு ரொம்ப கிரியேட்டிவா ஒரு செல்ஃபி வீடியோ கூட இருக்கலாம், இல்ல யாரையாவது எடுக்கலாம். நமக்கு தான் நிறைய தோழர்கள் இருப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அந்த வீடியோவை நீங்க கிரியேட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. இதெல்லாம் ஏன் அஞ்சனா நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப பாரு என் பக்கத்துல நம்மளோட ஆர்ஜேஸ் தானே உட்கார்ந்து பேசுறாங்க. எனக்கு ஒரு ஆசை உங்கள ஒருத்தர் இங்க உட்கார வச்சு பேசணும் அப்படிங்கறதா. சோ உங்கள ஒருத்தர் இங்க வரணும் அப்படின்னா சிறந்த பெஸ்ட் வீடியோஸ் அனுப்பணும். அதாவது ஏன் ரேடியோ கிளிய உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற வீடியோஸ் நீங்க சொல்லி எனக்கு ஒரு வீடியோவா அனுப்புங்க. பெஸ்ட் வீடியோ, பெஸ்ட் காரணம் சொல்ற ஒருத்தர் இங்க ஏன் பக்கத்துல உட்கார்ந்து, அதாவது இந்த சீட்ல, இந்த ரெட் ஹாட் சீட்ல உட்கார்ந்து 1 2 3ல FB லைவ் அஞ்சனா வித் அப்படின்ற மாதிரி உங்களோட பேரையும் சேர்த்து நாங்க FB லைவ் போக போறோம். சோ இதுதான் எங்களோட ஆசை. இதை நீங்க செய்யணும் அப்படின்னா யூ ஷுட் சென்ட் அஸ் வீடியோஸ். சோ இந்த வீடியோஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன், இதை நான் அடிக்கடி சொல்றேன். ஓகேவா? அஞ்சனா வித் இதான் வித் தருவாங்க. ஆமா, அஞ்சனா எதை வேணா வித்து தருவாங்க. அனந்தன் என்ன கேட்டிருக்காருன்னா, பெல்லி டான்ஸ் ஆட முடியுமா அருண் உங்கனால? பெல்லி டான்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆடிடலாம், பிரச்சனை இல்ல. ப்ளீஸ் நீங்க எனக்கு ஏதாவது சொல்லி தரீங்களா? இல்ல இப்ப நான் பேச போறேன், பேசிட்டு இமிடியட்லி நம்ம வந்து ஆடிடலாம். அடுத்து என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்னலை படத்துல இருந்து மட்ட பந்தயத்துல அற்புதமான ஒரு பாடல் தான் உங்களுக்காக வரப்போகுது. அந்த பாட்டு வரப்போகுது. 1 2 3 with RJ Anjana only on Radio Gilly 106.5 FM.
கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணால பெல்லி டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டா அவர் ஆடுவாரு அப்படின்றதுனால இப்ப நீங்க என்ன பண்ணலாம், அப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டே உங்களோட Facebook லைவ ஓபன் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே ஆபீஸ் போன் ஒண்ணு வச்சிருப்பீங்க, பர்சனல் போன் ஒண்ணு வச்சிருப்பீங்க. நம்ம செலவு பண்றதுல ஆபீஸ் போன்ல தான் செலவு பண்ணுவோம். சோ அதனால ஆபீஸ் போன்ல டேட்டா ஆன் பண்ணி நீங்க வந்து இப்ப லைவ் பார்க்கலாம். உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஆன் ரேடியோ கிளி 106.5 FM அருணின் பெல்லி டான்ஸ். அதாவது அமெரிக்காவை வானொலி வரலாற்றில் முதல் முறையாக உங்களுக்காக வந்து இப்ப பெல்லி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் லைவ். அதுவே கடைசி முறைன்றது உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும். பாக்குறவங்க அதை டிசைட் பண்ணணும். நீங்க வந்து பாத்துட்டு அருணோட பெல்லி டான்ஸ் இதுக்கப்புறம் யாருமே டெசர்ட் சஃபாரி போகணும் அப்படின்ற ஆசையே வந்து யோசிக்க மாட்டாங்க. எல்லாரும் கிளம்பி உம்மல் கோயில்ல நம்மளோட ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. ஏன்னா இங்கதான் பெல்லி டான்ஸோட ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இது வந்து FB லைவ்ல நடக்க போகுது. அவங்களுக்கு அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு ஹாய் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறார், அவர்கிட்ட டெஃபினெட்லி நம்ம பேசணும். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மை நேம் இஸ் பிரகாஷ். எப்படி இருக்கீங்க? பிரகாஷ், ரொம்ப நல்லா இருக்கேன் பிரகாஷ். நீங்க சொல்லுங்க, அதாவது உங்ககிட்ட யாராவது ஒரே ஒரு क्वेश्चन திருப்பி திருப்பி கேட்டு இரிட்டேட் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. யார் அது அண்ட் என்ன क्वेश्चन? அதாவது ஒரு பொருள் வந்து அவன் வைக்க சொல்ற இடத்துல போய் வைக்கணும். அப்படி வைக்கலன்னா அவன் சும்மா ஏன் வைக்கல ஏன் வைக்கலன்னு கேட்டுட்டே இருப்பான். பயங்கர முடி நரம்பு வெட்டிக்கும். அப்படியே நீங்க ஒரு ரச்சகன் நாகார்ஜுன மாதிரி ஆயிருவீங்க. ஓங்கி சிங்கம் சூர்யா மாதிரி ஓங்கி டப்பா நட்டுக்கான்னு தோணும். அந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆயிருவேன். எடுத்த பொருளை ஒரே இடத்துல வெய்யி, எடுத்த இடத்துல வெய்யி அப்படின்னு சொல்றதுல வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா சார்? சிறப்பு சார். உங்களை நம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நம்பிட்டு. Thank you so much பிரகாஷ். கால் பண்ணதுக்கே மிக்க நன்றி. சோ பிரகாஷ் மேஜிக், நீங்களும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கணும்னா 800-1065 கால் பண்ணி பேசலாம். அண்ட் இப்போ உங்களுக்காக மின்னலே படத்துல இருந்து வசீகரா அப்படிங்கிற தென்றலை தீன்ற மாதிரி ஒரு இருமா. வசீகரான்றது தென்றல் தீண்டு போகக்கூடிய பாடல் கிடையாதுமா? அற்புதமான பாடல். அதாவது இந்த மாதிரியான பாடல்கள் வருஷத்துல 40 வரணும். I read your mind voice. உங்க மைண்ட் வாய்ஸ் நான் புடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க அப்படியே போனை ஹோல்ல போட்டுட்டு FB லைவ் ஆன் பண்ணுங்க. இந்த மின்னலே வசீகரா பாடலுக்கு அருணின் உலக வரலாற்றில் முதல் முறையாக அதுவே கடைசி முறையாக இந்த போல் எனக்கு ஒரு போல் வேணுமே. போல் டான்ஸ் அப்படின்றாங்க. சரி, ரைட், ஓகே. அது பேர் சிலம்பாட்டம். ஆமா, கையில எடுத்து ஆடுவாங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பில்ட் அப்லாம் பயங்கரமா கொடுத்திருக்கோம். பாட்டு வேற போட போறோம். இப்போ நீங்க வந்து என்ஜி பெர்ஃபார்ம் பண்ணியே ஆவறீங்க. நிஜமாவே ஆக்சுவலா இந்த சைடுல இருந்து உங்களை பாக்கிறதுக்கு ரீமாசன் மாதிரியே இருக்கீங்க. அப்பன்னா அந்த பக்கம் இருந்து பாக்காதீங்க. அவங்க உங்களோட இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கோங்க. இப்ப நமக்கான பெல்லி டான்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. உலகத்துல இருக்கக்கூடிய சிறியவர் முதல் பெரியவர், வயோதிகர் யாரு வேணாலும் ஆடலாம். ஆமா, கட்டுக்கலிங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்படி, சரியா? எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்படி வைக்கணும். இப்படி வைக்கணும். ஓகேங்க. செகண்ட் ஸ்டெப் கேக்குற மாதிரி. ஆமா, பொருள் ஒரு பொருள் இப்ப வந்து பாத்திரம் கொடுங்க, பஞ்ச பாத்திரம் கொடுங்க அப்படின்னு நீங்க இப்படி கேட்கணும். அடுத்து என்ன சொன்னீங்க அப்படின்னு கை வைக்கணும். அதுக்கப்புறம் யாராவது உங்களை கூப்பிடும் போது முதல்ல எப்படி வைப்பீங்க? இப்படி வைப்பீங்க இல்லையா? அதே அவங்க கூப்பிடல அப்படின்னா பின்னாடி வைப்பீங்க. அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி. Let's do it together. ரெடி? நிறைய டான்ஸ் பாத்தீங்களா? பஞ்சபாத்திரம். இதுதான் வந்து ஆபீஸ்கள்ல இருக்கக்கூடிய அலும்பல் அப்படின்னு சொல்றது. சோ பஞ்சபாத்திரம் எடுத்தாச்சு. நீங்க வந்து யாரோ 1 2 1 2 1 2. ஹலோ, இது பேர் பெல்லி டான்ஸா? ஏய், அப்படிதானே நான் பாத்தேன். I want your belly to dance. அவனே ஏமாத்தி இருக்கான்டா. இது டெல்லி டான்ஸ். Thank you. ஓ, இது டெல்லி டான்ஸ். I want your belly to dance. என்கிட்ட இருந்தா நான் வச்சுக்கிட்ட வந்திருக்க போறேன். சிம்பிளா இப்படி வச்சுக்கோங்க, சரியா? இப்படி ஆடுங்க. இப்போ உத்ரா சொல்லி கொடுப்பாரு பாருங்க. உத்ரா வந்து சொல்லி கொடுப்பாரு உங்களுக்காக. குரு நமஸ்காரம். என்ன நம்ம அப்பர் தை லோயர் செஸ்ட் இதுதான் இதுல இருக்கு. ஒரு நிலை நடக்கும். அப்படியே சுத்திக்கலாம் பெல்லி டான்ஸ். ஒண்ணு அப்படியே பணம் அள்ளி போட்டுட்டு அது வேறடா, இது வேறடா. பர்ஸ் காலியா இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இப்படி வச்சுக்கோ. டேய் கத்தில நான் டெசர்ட் சஃபாரில போய் பாத்தேங்க. இப்படி நெஞ்சில ஒரு கத்து. Oh my god. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. கத்தி தவறுதலா இங்க விழுந்துருச்சுன்னா பண்றா.
Where is your belly? Where is your belly? வெளியில தொப்பை தானே தொப்பை ஆட்டுறா நீ என்ன இப்படி தொப்பைக்கு என்ன குறைச்சல் அது இப்படி நல்ல ஸ்ட்ரிப் அப்படியே ஏறி போயிடணும் அவ்வளவுதான் ஆடியாச்சு இப்ப ஏதாவது கிஃப்ட் கொடுங்க அவருக்கு கிஃப்ட்லாம் கொடுக்க முடியாதுவா யோ உன் பெல்லியா ஆட்டுப்பா அப்படின்னு கிருவா இருந்தா ஆட்ட மாட்டேன்னு சொல்றேன். தினேஷ் குமார் முருகேசன், ஹாய் அருண், டெல் அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரேடியோ அப்படின்னு கேட்கும்போது அருமையா ஆக்சுவலா ஒரு ஃபெயில் ஆயிட்டாரு. நீங்க கூட நோட்டீஸ் பண்ணீங்க முந்தானேத்து அவர் வந்து ஒரு வயலட் கலர் ஷர்ட்லாம் போட்டு பேண்ட்லாம் போட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம் ஒரு இன்டர்வியூ தான். ஐயோ அதுல இன்டர்வியூ கிடையாதுங்க, ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச். கம்மி சம்பளமா தெரியும்ல அதெல்லாம் தெரியுமாட்டேன். சோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. ஆல்ரெடி இருந்த ஒரு வேலையை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்றதையும் தாண்டி ரொம்ப ஈகரா இருந்துச்சு அந்த வேலைக்கு வரணும் அப்படின்றதுனால. பட் ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா சரி கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதனால நல்லா தான் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் அவங்க இன்டர்வியூனா இவர் எடுத்த இன்டர்வியூ பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் எடுத்த இன்டர்வியூ அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்வியூ அப்படின்னு வேணா நான் சொல்லுவேன். டைரக்டர் ராம் நான் இன்டர்வியூ பண்ணிருந்தேன். சோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் ரேடியோ நான் சுத்தி விட்டேன். அதான் சொல்லிட்டேன். ஒருவேளை பிடிச்ச இன்டர்வியூ நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு பிடிச்ச இன்டர்வியூ வந்து டைரக்டர் ராம் எடுத்த இன்டர்வியூ. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்ல ராஜா ஒரு பஞ்ச் சொல்லிருக்காரு, கில்லியில பெல்லி. அடேங்கப்பா ஐயோ சூப்பர் டான்ஸ் அப்படின்னு ஜாக்கின் சொல்லிருக்காரு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வியாழன் அதுக்கப்புறம் சனி தவறாம வந்து இந்த பெல்லி டான்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் வந்து புறாக்கு பூனைக்கெல்லாம் நீங்க சாப்பிடணும். ரெடி சார். ஓகே டேக் இட் போறோம். வேற என்ன உங்களுக்கு கேள்வி இருக்கு? தேங்க்ஸ் நிவி ஃபார் ஆஸ்கிங். ஓகே நிவி என்ன क्वेश्चन கேட்டாங்க. அஞ்சலி யாருங்க அது? அஞ்சலி ஜெயோட அஞ்சலி இல்லம்மா, அஞ்சனா. ஏய் ஜெய் கூட பலூன் போட்டு அடிக்குறாங்க. அவங்க அஞ்சலி அவங்க ஏற்கனவே எங்கேயுமே போங்க நடிச்சிருந்தாங்க. ஜெய் கூட ஜெய் கூட அங்க நான் ஒரு பாஸ் சொல்றோம் நடிச்சிருக்கேன். ஓகே சோ இப்போ அஞ்சனா கிட்ட என்ன क्वेश्चन கேட்டாங்கன்னா நீங்க எந்த ஊரு அஞ்சலான்னு கேட்டாங்க. வணக்கம் நான் வந்து தஞ்சாவூர். ஏப்ரம் தஞ்சாவூர். ஓகே இத சொல்லியாச்சு. யாரோ அருணை நல்லா ஏமாத்திட்டாங்கப்பா பெல்லி டான்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா ஏமாத்திட்டாங்க. இப்ப வரைக்கும் டெசர்ட் பேரே கூட்டிட்டு போனது இல்ல. 2 பேர் 4 பேர் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு பிரபு கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். காலையில சாப்பிடறதுக்கு முன்னாடி லஞ்சுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி 3 பத்தி ஒரு கமெண்ட் என்னன்னா நீங்க 2 பேருமே பந்தாவே இல்லாத மனுஷங்க அப்படின்னு நிறைய ட்ரை பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் வேற யாரு go on a desert safari you can watch a good belly dance அப்படினு வந்து கேக்குறாங்க. சோ டெஃபினெட்லி நீங்களே வேணா ஒரு தடவை வந்து அருண் வந்து ஒரு belly dance safari கூட்டி போயிடுங்க, சந்தோஷப்படுவாரு. நான் வந்து அப்படியே 5 வயசு பாப்பா மாதிரி வந்து இப்படி பின்னாடியே உட்கார்ந்து போணும். அப்புறம் 6 பப்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. இந்த பாப்பா பார்த்தா வந்து வேற சூப்பரா பாப்பா மாதிரி தெரியல. இல்ல நான் சாப்பிட்டு வரேன்னு நான் சொன்னேன். ஜும்தாதா. ஓகே இது வந்து ஜும்தாதாவா? ஏதோ வருது ஜும்தாதா ஏதோ ஒண்ணு. சோ இப்போ வந்து அருண் கிட்ட உங்க மனசார நீங்க கேள்விகள் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். அடுத்து உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு. காலைல கில்லி மார்னிங் முன்னாடி சூரியோதயம் ஆரம்பிச்சு உத்ரா நிவி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாக்ஸ் அப்படி நாங்க கைவரிசையில் வச்சிருக்கோம். இல்ல இதுல என்னன்னா இப்ப அடுத்து யாரு வர வைக்கணும் அப்படின்னு அவங்க தான் டிசைட் பண்ண போறாங்க. நீங்களே வந்து யாரு கூப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்களே வந்து கூப்பிடுறீங்க. நான் வந்து உங்களுக்கு பேட்டைக்காரன் கமிட்டிக்காரரு பராக் ஒபாமா அப்படின்னு அவர் ஃப்ரீயா தான் இருக்கிறாரு. நிவியை கூப்பிடுங்க. அவ்வளவு இந்த வேலையை நான் பண்றேன். நான் இங்க தானே இருக்கேன். நான் நிவியை கூப்பிடுங்க. ஓகே அவர் நமக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்றாராம். இவங்க இம்ச தாங்க முடியல, இவங்க இல்லாமலும் வாழ முடியல. நல்ல பாடல். இது வந்து பாத்தீங்கன்னா தரிகணத்துவம் ராகம் அப்படின்னு ஒரு ராகம். அந்த ராகத்துல மாலை கோம்போஜி வந்து அதே படத்துல 3வது பாடல் வந்து மாலை கோம்போஜி கிடைக்கிற காம்போ தானே. ஏய் இல்லடா அது வந்து பாத்தீங்கன்னா ஜின்கர் சிக்கன். கோபாலுக்கு பிடிச்ச ஃபுட்டே அதான் ஜின்கர் ராக். படத்துல இருந்து நீயே அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு வேற போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து நம்ம நிவியை கூப்பிடுங்க அப்படின்னு வரவேற்பு வந்திருக்கு. சண்முகம் பிஸ்வா நிவியை கூப்பிடுங்க, ராஜா பாண்டி நிவியை கூப்பிடுங்க, சரவணன் நிவி வாங்க நிவி வாங்க இந்த பொண்ணு பாருடி பிங்க் கலர்ல என்ன அழகா சக்கா போட்டுன்னு இருக்குன்னு நான் கூட்டிட்டு போய் உட்காருங்க. உட்கார வச்சாச்சு. நிவி வந்தாச்சு. ஏய் நிலா வந்தாச்சுன்னு சொல்றாங்க, நிவி வந்தாச்சுன்னு சொல்லலாம். வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலி Facebook லைவ்ல பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்களாம் நல்லவங்க, அதனால எனக்கு கொஞ்சம் லீனியன்ட்டா क्वेश्चन தருவீங்க அப்படின்றது. அப்படியா? நான் அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. சோ அதனால
ஹார்ஷா இல்லாம கொஞ்சம் பார்த்து நல்லா கேள்வியா கேளுங்க. ஹே தேர் நிவி, ஹாய் தேர். எனக்கு என்னன்னா மக்கள் நிறைய பேர் இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் ஏன்டா இதெல்லாம் மேல இருக்கு கை வசதிக்காக. அப்படியா? நிவி சூப்பர் ட்ரெஸ் அப்படின்னு ஜாக்கெட் போட்டிருக்காரு. தேங்க்யூ சோ மச். இப்போதைக்கு பிங்க் சேம் பிஞ்ச் எங்கடா சட்டை மேல எவ்வளவு பட்டன் சட்டையில இருந்து பட்டன் ஒரே ஒரு நூலு தான் கரெக்டா சிங்க் ஆகுது. ஆனா என்னன்னா இங்க நிறைய விஷயங்களை மக்கள்கிட்டயும் நம்ம பேசிடலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா நிவிய பாட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன பாட்டுன்னு டெய்லர் ஸ்விஃப்டோட ஒரு ராக்கமா கையெழுத்து இல்ல நான் சொல்றேன். கட கட லோட லோட வண்டி பாடு உத்ரா. இல்ல அவங்க சொல்லணும் இது அதாவது எந்த ஜானர்னு சொல்லுமே. கனகப்பிரியா ராகத்துல ஒரு கரகர பிரியாவை எடுத்து ஆதி சங்கர தாளத்தை இழுத்து தொடையில தட்டினா வருது காம்போகினியா புகையா வருது நகல் ஒன் மந்த் போடுறோம் அப்படிதான். கொஞ்சம் ஜிஎஸ்டி பத்தி சொல்லுங்களேன்னு ராஜா சொல்லி. ஜிஎஸ்டி கிராண்ட் ட்ரங்க் ரோடு, சதன் ட்ரங்க் ரோடு. அது வந்து தாம்பரத்துல இருந்து ரெட் ஹில்ஸ் வரைக்கும் மீட் பண்ணுது. ஆக்சுவலி இவர் தான் நினைக்கிறேன். ஜிஎஸ்டி அப்படின்றது நாட்டுக்கு நல்லது, ஒன் டாக்ஸ் ஒன் நேஷன் அப்படின்ற இந்த விஷயம் அப்படி கரெக்ட் தானே? இல்ல அது போட்டவங்களுக்கு அதை பத்தி தெரியல, நீ தைரியமா பேசு. ஆனா இது ஆக்சுவலி நாட்டுக்கு நல்லது அப்படின்ற ஒரு திட்டத்துல கொண்டாடுறாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இப்பதானே டெவலப்பிங் நேஷனா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வி ஷுட் வெல்கம் இட் அப்படின்றது எனக்கு தோணுன ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம என்னன்னா இது பயங்கரமா பிரபலமானது அண்ட் நியூஸா வந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவிஸ் எல்லாம் வெளில வர மாட்டேங்குது, ஒரே ஸ்ட்ரைக்கா, ஏன்னா மூவி டிக்கெட் ஜாஸ்தியா இருக்கறனால இப்படின்ற மாதிரி. அதுக்காக நம்ம அபிராமி தியேட்டர் ஓனர் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எவன் எந்த டாக்ஸ் வேணாலும் போட்டுக்கிட்டோம், என் தியேட்டர்ல டாக்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட்ஸ் a good thing. அதாவது அந்த 30% டாக்ஸ் அது பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, எடுத்துருவாங்கன்னு நேரம் கேரளா தூக்கிட்டாங்க இல்லையா, இவங்க தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஜஸ்டிஸ் இதுக்கு மேலாம் போய் உங்களுக்கு புலி குழம்பு வைக்க தெரியுமா அப்படின்னு இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கும். எனக்கு வைக்க தெரியும், நான் நல்லா சமைப்பேன். I have interest in cooking. and daily வந்து அவங்க தான் சமைச்ச சூப்பரான டிஷ்லாம் கல்ல எடுத்துருவாங்க. அது ஒரு புட்டு செய்வாங்க பாருங்க. இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்லணும். என்னன்னா நிறைய விஷயம் ட்ரை பண்றது எனக்கு பிடிக்கும் யூடியூப்ல எல்லாம். இங்க வந்து பாத்துட்டு இவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் ஒன் டைம் நான் பாத்துக்கிறேன், 1 hour கழிச்சுதான் நானே அதை சாப்பிடுவேன். ஆமா. சோ இவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முக்கியமா ஆர்ஜே ஹாசினியை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க செய்யறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அன்னைக்கு மேகி செஞ்சேன், அவ்வளவு விரும்பி சாப்பிட்டாங்க. நான் செஞ்ச மேகியே ஆனர் பேசிட்டு நீங்க கேக்குற கேள்விகளை நான் பதில் சொல்றேன். சமைப்பீங்களா? ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறாரு என்ன? தம்பி சிண்ட்ரா சார் கூப்பிடுறா நிவிய அப்படின்னா இப்ப நிவி வந்துட்டாங்க. அடுத்து ஹாய் நிவி. வணக்கம். ஹாய். 1 மணியாகி 53 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அஞ்சனாக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் ஒரு பெரிய ஹாய் என் வணக்கம் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா Facebook லைவாக இங்க உட்கார வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். எனக்கு சமைக்க தெரியுமா, எனக்கு புளிக்குழம்பு தெரியுமா அப்படின்லாம் ஹைலைட் வந்து புளிக்குழம்பு தான். ஓகே, சோ அதனால என்னன்னா நிறைய விஷயம் ஜிஎஸ்டி பத்தி என்னெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் நிறைய பர்சனல் क्वेश्चंस எல்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு படிச்ச புள்ள அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும், அதனால ஜிஎஸ்டி பத்தில கேக்குறாங்க. டொமேட்டோ பிரைஸ் என்ன சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு பாஸ் தக்காளிக்கெல்லாம் எங்க போவேன் பாஸ். இங்க கீழ கடையில சொன்னா ஆக்சுவலி பையா அத கிலோ டமாட்டர் கரெக்டாடா சொன்னா எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலி 2 months கழிச்சு தான் தெரிய வந்தது, கீழ நான் ஆர்டர் பண்றவன் கேரளால இருந்து, அவன் மலையாளம் தான். இதுக்கு நான் தக்காளி சொல்லியிருந்தேன். சோ இந்த மாதிரி காமெடில தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ நிவி கிட்ட நீங்க நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? ஃபேவரட் ஆக்டர்னு கேட்டிருக்காரு. யாருமா உங்க ஃபேவரட் ஆக்டர்? அனந்தலட்சுமி கேட்டிருக்காங்க. நிறைய கேள்வி வந்துட்டு இருக்கு. நான் என்னன்னா நீங்க காலர்ட்ட பேசிட்டு நெக்ஸ்ட் சாங்ல குயிக்கா போடுறீங்க. ஏன்னா மக்கள் அவ்வளவு கேள்வி I don't know how I'm going to கவர் பண்ண முடியாது. சிலபஸ்க்கு வெளியில எல்லாம் நிறைய கேள்வி. சோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கால் கிட்ட டெஃபினெட்லி பேசலாம். ஓகே. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரவணன். சொல்லுங்க சரவணன், உங்கள்ட்ட யாராவது ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? What a frank guy. நீங்க தான் அந்த ப்ரூட்டஸா?
ஓ நீங்க மட்டும் தான் இந்த வேலையை செய்யறது, உங்கள்ட்ட வேற யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிருக்காரு. சோ நீங்க நிவி கிட்ட கேள்வி கேட்கணுமா, நீங்க தைரியமானாச்சு கேளுங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, உடனே Facebook லைவ் ஓபன் பண்ணுங்க. நிவி இஸ் ஆன் ஃபயர், ரெட் ஹாட் சீட்ல உட்கார்ந்து என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. ரெட் ஹாட் சீட்ல உட்கார்ந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்காகவே இந்த பாட்டு அடுத்து நான் வந்து ப்ளே பண்ண போறேன். சோ நீங்களும் லைவா क्वेश्चन கேட்கிறதுக்கு யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆண்டவா இடையில சேகர பேச சொல்லுங்க அப்படின்னு சதீஷ்குமார் சொல்லிருக்காரு. இதுல ஆக்சுவலி கனெக்ஷன் செக் பண்ணடா. இடையில ஓகே நம்ம சேகர பேச சொல்லிடலாம். சோ நிவி கிட்ட வேற என்னென்ன கேள்விகள் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளோட FB லைவ்ல சூப்பரா கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 மணி ஆயிடுச்சு பாத்தீங்களா. சீக்கிரமா அவங்களோட கேள்விகள் எல்லாம் கேட்டுருங்க. ஏன்னா நிவி போயிடுவாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க அவங்கள வந்து கெட்டியா பிடிச்சி கீழே வந்து காலேஜ் சங்கிலியா கட்டியா உட்கார வச்சிருக்கோம். போக கூடாது நிவி, நீங்க போக கூடாது அப்படின்னு. சோ அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப அறிவாளித்தனமாவே கேள்விகள் கேக்குறீங்களே, ஜாலியா கேள்வி கேளுங்களே. நிவி எப்படி ஜாலியான ஆள் உங்களுக்கு தெரியும். ஆமா, who's your favorite actor அப்படின்றது இவங்க கேட்டாங்களே, அனந்தலட்சுமி கேட்டாங்களே. ஃபேவரட் ஆக்டர் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பெருசா இல்ல. ஆக்சுவலி நல்ல மேடி எல்லாம் வந்து ஐ வாஸ் இன் லவ் வித் மேடி ஃபார் சம் டைம். அப்போ எனக்கு நான் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். பியூர் லவ் தான். அப்புறம் தான் எங்க அம்மா வந்து கூப்பிட்டு தலையில கொட்டி சொன்னாங்க இஸ் மேரிட்டா அப்படின்னு. அது தப்பு இல்ல, அதனால அன்னைக்கு விட்டதுதான். நிவி are you single? பாஸ். Okay, next question மேடம். நிவியோட ஃபர்ஸ்ட் லவர் யார் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லவர்ஸ் ஃபர்ஸ்ட் லவரோட பேர் வந்து சிவா. சிவா நோ 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 I'll tell you the truth. ஃபர்ஸ்ட் லவரோட பேர் வந்து சிவா. அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியாது. அதான் கேட்டாங்க. திருச்சி சிவா திமுக அவரா? அது வேற ஆண்டி. நோ. அடுத்து வேற என்னென்ன क्वेश्चंस எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிவி நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? நானு. நிவி உங்களோட அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பட் எனக்கு ஒரே ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தை கழுவிட்டு தூங்குவேன், அவ்வளவுதான். அதை தவிர ஐ ஹேவ் நோ அதர் ஹேபிட்ஸ். இன்னைக்கு லஞ்ச் என்ன ஸ்பெஷலா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு? இன்னைக்கு லஞ்ச் ஆக்சுவலி நான் எப்பயாவது ஒரு நாள் செய்வேன். இன்ஃபேக்ட் நான் எப்ப சமைப்பேன் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போது எனக்கு சமைக்கணும்னு தோணும். அவங்க சமைப்பாங்க, நாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு. லாஸ்ட் வீக் கூட ஐ மேட் சம்திங். அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் தான் நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வரும், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது சமைப்பேன். இப்போ பிகாஸ் என்னன்னா 8 hours அப்படின்றது வீட்டுக்கு போறது, ஃபுல் டைம் இங்க இருக்கிற ஒரு காரணத்தினால இங்க பேண்ட்ரியில சமைக்கலாமா அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் நாங்களே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மேகி இதெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். சோ ஃபுல் ஃபிளஷ்டா மேகி தான் நான் இப்ப இங்க சமைச்சிட்டு இருக்கேன். எல்லாம் பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். மேக்ரோனி நாளைக்கு செய்றோம். வீடியோ வேணா நாளைக்கு சொல்றோம். You are from which place நிவி அப்படின்னு அனந்தலட்சுமி கேட்டிருக்காங்க. I was born in சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல I was born. அண்ட் 3 மாசத்துல எங்க அம்மா தூக்கி போட்டாங்க அந்தமானுக்கு. டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. பட் ஐ எம் brought up in a place called Andaman Nicobar Islands. First 10 years நிக்கோபார் அப்படின்ற ஒரு சின்ன தீவுல. தென் ஃபார் மை ஸ்டடி அண்ட் மை சிஸ்டர் 2 பேரோட படிப்புக்காக we moved to the capital called Port Blair. அதோட பெரிய பாஷ்லாம் இல்ல. இட்ஸ் a small place. ஒரு கன்சர்வேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகான ஊர், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஊர் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ ஐ க்ரூ அப் இன் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். மாசத்துல ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 8 மாசம் மழையா இருக்கும் எங்க ஊர்ல. அண்ட் அந்த மாதிரி ஒரு அழகான மலைகள் சார்ந்த ஒரு ஊரு, மழை பெய்யும் ஒரு ஊரு. அண்ட் அது மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்துல நான் வளர்ந்தேன். ஐம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் மை பிளேஸ் அந்த அந்தமான் அப்படின்ற. ஏன்னா சின்ன ஊரு, இதுல இருந்து வெரி செலக்டிவ் பீப்புள் ஹூ ஹவ் கம் அவுட். நிவி ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாங்க? பொழுதுபோக்குறதுக்கு நாங்க உங்களை எப்படி உங்களோட டைம் பாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுதான் மேக்ஸிமம். ஏண்டா என்ன பார்த்து ஒருத்தர் நீங்க ஆக்ட்ரஸ் சுவாதி மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சுவாதி கொலை வழக்கா அந்த படம் ஆக்ட்ரஸ் சுவாதி கண்கள் இரண்டால் பெருசா அவங்களுக்கு சான்ஸ் இல்ல. எனக்காக ஒரு டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பிரச்சனை சௌரி முடியா இல்ல ஆக்சுவலி அந்த டைம் பாஸ் முடிக்கலையே. டைம் பாஸுக்கு ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், கொலீக், ஃபேமிலி எல்லாமே ஒண்ணுதான்.
இந்த மக்களை சுத்தி தான் லைஃப் இஸ் ரன்னிங். சோ அதனால வெளியில போறதுக்கெல்லாம் அவ்வளவு டைம் பாஸ் அதை பத்தி யோசிக்க மாட்டோம். வீக்கெண்ட்ஸ் மட்டும் வாலிபால் ஒன்னா சேர்ந்துருவோம். ஸ்பெக்டேட்டரா எங்களுக்காக ஆஸ்தான ஸ்பெக்டேட்டர் ஒருத்தர் இருக்காரு, புத்ரா அப்படின்ற ஒருத்தர். அவர் என்னன்னா வெளியில உட்காந்து கவுண்ட் பண்ணுவார், எவ்வளவு வந்திருக்கு, பாயிண்ட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் பிரச்சனை சண்டை நடக்கும் இல்லையா, அதெல்லாம் முடியாது. அந்த நேரத்துல வந்து பஞ்சாயத்து பண்ணி வைப்பாரு. அது தவிர நாங்க விளையாடுவோம். அண்ட் அதர் தென் தட் அப்படியே பசங்களோட ஜாலியா போவாங்க. எங்க ஆபீஸ்ல இட்ஸ் நாட் லைக் எனி அதர் ஆபீஸ். எங்க ஆபீஸ் வந்தீங்கன்னா அஞ்சனா எப்படிலாம் கலாய்க்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். சேகர் எங்கப்பா? சேகர் வருவாரு. சேகர் எங்கடி? இங்க இருக்கு. அங்கேயே உட்காந்துரு. சேகர் அரிசி படைச்சிட்டு இருக்காரு. ஓகே, he's a cute fellow. actually அவனுக்கு தான் இப்ப பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். ஆமா, அவரே பொண்ணு இல்லையா? இல்ல அப்படியே பாய்ஸ் நேம். சேகர்ங்கிறது பாய்ஸ் நேம். actually அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு சேகர். உங்களுக்கு எவ்வளவு பேர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க? ப்ரொபோசல்ஸ்லாம் நிறைய வந்து 543 இல்ல இல்ல அந்த அளவுக்குலாம் இல்ல. ஒரு 20-30 இருக்கும், அவ்வளவுதான். வேற பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பாட்டு பாடுறேன். சரி, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. என்ன ராகத்துல? உங்க வாய்ஸ் மெஷூர்டா இருக்கு. நீங்க மாயா மாயா பாடினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அதுல லிரிக்ஸ் பிரச்சனை இருக்குல்ல. அப்படின்ற மாதிரி வேணும். பாடலாம். நிவி சூப்பரா பாடுவாங்க. so don't miss this opportunity. நிவி செம்ம பாடுவாங்க. நிவி ப்ளீஸ் டான்ஸ். ஐயோ, அங்க நிறைய அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். டான்ஸ் வேணாம். என்னன்னா ஹெவி ஸ்டெப்ஸ் வைக்கும்போது அதிருது லைட்டா. அதுவும் நாங்க டான்ஸ் ஆடிதான் நீங்க பாத்திருக்கீங்களே, பழைய வீடியோஸ் எல்லாம் போய் மறுபடியும் நீங்க பாருங்க, ஓகேங்களா? சோ அதுல நாங்க எப்படி டான்ஸ் ஆடி இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி என்னன்னா டெய்லி என்னடா சிரிக்கிறீங்க, என்னடா? சோ கேமராக்கு அந்த சைடு நிக்கிறவங்க எனக்கு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா நீ வேற ஒரு சைடு பாட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு தான் பாடிருங்களே. இல்ல, பால்ராஜ் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் எதுன்னு கேட்டிருக்காரு, அதோட முடிச்சுக்கலாம். எனக்கு பிடிச்ச சாங் நிறைய பாட்டு இருக்கு. எனக்கு பிடிச்ச நான் ஆக்சுவலி ஷோல பிளே பண்ணும்போது எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு போட சொல்லி தானே போடுவேன் உங்களுக்கு பாடெல்லாம். சோ இன்னைக்கு காலையில நம்ம கோபால் போட்டிருந்தாரு ஒரு பாட்டு. அது அந்த பாட்டு எதுனா யாக்கை திரி அப்படின்ற இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ பேபி கேர்ள் அப்படின்ற இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்புறம் சந்தோஷ் நாராயணோட மியூசிக்ல வர்ற எந்த சாங் அவர் எப்படி போட்டாலும் நான் கேட்பேன். ஐ டோன்ட் நோ வை ஐ ஹவ் நாட் பீன் தோனிக்கு அப்புறம் பயங்கர கிரேசி ஃபேனா நான் இருக்கேன் அப்படின்னா சந்தோஷ் நாராயண் தான். ஸோ எஸ் ஐ எம் வெரி வெரி ஹியூஜ் ஃபேன் ஆஃப் சந்தோஷ் நாராயண். ஈவன் என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அவரு போட்ட மாதிரி அதே மாதிரிதான் இருக்கு அவர் மியூசிக், இட்ஸ் வெரி மச் சிமிலர் அப்படின்னு. ஆனா எனக்கு பிடிக்குது. I don't know, just give me the same music again, I will listen to it. அவ்வளவுதான் அப்படின்றாங்க. நீங்க யாரையாவது அடிச்சிருக்கீங்களா? ஐயோ, செம்ம அடி பின்னி எடுத்திருக்கேன். ஒரு பையனை என் கிளாஸ்ல விட்டது இல்ல. கொஞ்சம் பாய்ஸா தான் இருப்பேன். ஏன்னா என்ன சுத்தி இருக்கிறதும் பசங்க தான். அது என்னன்னு தெரியல, பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதெல்லாம் எனக்கு பிடிச்சதே கிடையாது அவ்வளவா. சோ எனக்கு இருந்தது எல்லாமே கை ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இருந்தா என்னன்னா அதனால அடி பின்னி எடுத்திருக்கேன். ஒரு தானே ரோட்ல போட்டு. இன்ஃபேக்ட் ஒரு தடவை பிரின்சிபல் ஆபீஸ் முன்னாடி கேட்டீங்களே ஏன் அஞ்சனா மூஞ்சி இங்க இருக்கு, ஒரு நிமிஷம் வெளியில வந்தாங்களே அவங்க, என்ன ஆச்சு? அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. இப்ப தெரிஞ்சிருக்குமே அந்த காரணம். எனக்கு பொறுமை ரொம்ப கம்மி, கோவம் சொல்லுன்னு வந்துரும். அந்த கலா மாஸ்டர் டயலாக் உங்க வாய்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா கிழி கிழிச்சிட்டீங்க போங்க. அவர் ஜென்ம சாபலி அடைஞ்சிருப்பார் போல இருக்கு. நீங்க பாடும்போது டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்றீங்களே, உண்மையா நீங்க டீ குடிச்சிட்டு வரீங்களா? டீ குடிப்பேன். இன்ஃபேக்ட் என்னன்னா சுல்தான் பாய்ட்ட சொன்னா அவர் இங்கே கொண்டாந்து வச்சிருவாரு. சோ அதனால இன்னொன்னு வெளியில முக்கியமா போறதுக்கு என்னன்னா இந்த இடத்துல அப்படியே அழிஞ்சு யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியே இருக்கும். காலையில அதுவும் எவனும் இருக்க மாட்டேன். இப்ப பாருங்க மொத்த கும்பலும் இங்கதான் உட்காந்துருக்கு. பட் காலையில நான் வரும்போது அவரு வாட்ச்மேனா ஏன் வந்துட்டு அப்படின்ற மாதிரிதான் கேட்டே திறப்பாரு. சோ அதனால ஒரு சேஞ்சுக்கு அப்படியே வெளில போறது. நியூஸ் பேப்பர் 2 நியூஸ் பேப்பர் தான் மொத்தமாவே இங்க இருந்தா இருப்பேன். சோ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வருவேன். இந்த மாதிரி என்னன்னா வாக்கிங் பண்ணிக்கிறது. காலைல ஜாகிங் நல்லது, வாக்கிங் நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சோ அதுக்காக தான். சோ இந்த மாதிரி வித்தியாசமான பயங்கரமான क्वेश्चंस எல்லாம் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் நிவி குரல்ல வந்து எல்லாரும் அதை எதிர்பார்க்கறாங்க. அதாவது ஏன் ரேடியோ கிளிய பிடிக்கும் அப்படின்னு நீங்க ஒரு வீடியோ செஞ்சு அனுப்புங்க, நான் சொல்றேன் நிவி. சோ அதனால என்னன்னா உங்களுக்கு ரேடியோ கிளி 106.5 FM ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ அழகா நீங்க பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி we are going to post it.
ஆனா போஸ்ட் பண்ற ஒரு சந்தோஷத்தோட இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து பேச போறீங்க, இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து பேச போறீங்க. ஓகேங்களா? சோ யூ ஆர் கோயிங் டு பி லைவ் with RJ அஞ்சனா 123 நிகழ்ச்சியில எங்களோட சேர்ந்து அப்படி நினைப்பீங்க. ஆனா எல்லாரும் இருப்போம், கண்டிப்பா எல்லாருமே இருப்போம். அண்ட் நீங்களும் கூட இருப்பீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத எப்படி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படின்றத ஒரு வீடியோவா எடுத்து எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணீங்க. ரேடியோ கிளி 106.5 FM அப்படின்ற இந்த பேஜ்ல எங்களுக்கு நீங்க இன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்றத நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம். Thank you so much. அடுத்து ஆர்ஜே கூப்பிடுவோம். 1 செகண்ட். அடுத்து யாரை கூப்பிடலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் ஆசை தீர நிவிய கேள்விகள்ல கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு குவெஸ்டன்ஸ், நிவி உங்களுக்கு பாட தெரியுமா, நிவி உங்களுக்கு எந்த ஒரு நிவி உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு பேஜ்ல கேப் விடாம ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் செம்மையான குவெஸ்டன்ஸ் எல்லாரும் நிவி கிட்ட கேட்டு முடிச்சிட்டீங்க. உங்க திருப்தி எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட நாங்க அடுத்த ஜாக்க கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். சோ இப்ப அடுத்து உங்களுக்காக மௌனம் பேசியதே படத்துல இருந்தா ஒரு சூப்பரான பாடல் வருது. அதுக்கு முன்னாடி நம்மளோட காலர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட டெஃபினெட்லி நான் பேசலாம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க ஃபயாஸ், உங்க கிட்ட யாராவது ஏதாவது ஒரு கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? என்ன கேள்வி அது? என்னது என்னச்சு? ஹலோ ஹலோ, எல்லாரும் பேட் பாய்ஸா இருக்காங்க. நீங்க எங்க கிட்ட பேசணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும். நம்ம ரேடியோல வால்யூமை கம்மி பண்ணிட்டு தான் நீங்க எங்க கிட்ட பேசணும். இதை நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்க பாத்தீங்களா, ரைட் சைட்ல வந்து பயங்கர கலவரம் நடந்துட்டு இருக்கு. அதாவது நிவி எல்லாரும் வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது எங்களால அதெல்லாம் பண்ண முடியல, உங்களால பண்ண முடிஞ்ச சந்தோஷம் தானே. எவ்வளவு ஜாலியா நிவி கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ அதெல்லாம் நீங்க டெஃபினட்டா கேட்கலாம். நம்ம கூட இன்னொரு காலர் கூட இப்ப லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தங்கவேல், சொல்லுங்க தங்கவேல், உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி தொணப்பி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்களா? தங்கவேல் தங்கவேல் பயந்துட்டாரு. சரி பரவாயில்ல, போயிட்டு போது உங்களுக்காக மௌனம் பேசியதே படத்துல இருந்தா ஒரு சூப்பரான பாடல் இருப்போது. நீங்க எனக்கு கால் பண்ணி உங்களை தொல்லை பண்ணவரை பத்தி பேசணும்னா 800106 டயல் பண்ணணும். அப்படியே Facebook லைவ் பாத்தீங்கன்னா இப்ப நிவிய நாங்க வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி இது FB லைவ்ல என்னன்னா, நான் யார்கிட்ட அடி வாங்கியிருக்கேன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலி ஸ்கூல்ல அந்த டைம்ல எல்லாம் யார்கிட்டயும் அடி வாங்கினதுல ஒரு 2 weeks பேக் தம்பிட்ட அடி வாங்கிட்டேன். கேட்டா நீ கொடுக்க மாட்டேன்ட்ட. இல்லடா, சேம் டீம்ல. நான் சொல்றேன். இல்ல நான் தான் சொல்றேன். சரி சொல்லு. சரி ஓகே. சரி, வாலிபால் வந்து மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது. நான் நிவி எல்லாமே வந்து ஒரே டீம்ல தான் இருந்தோம். என்னாச்சு, ஒருத்தர் சர்வ் போட்டார். சர்வ் போட்டு ஆப்போசிட் டீம்ல போச்சு. ஆப்போசிட் இருந்து பால் எங்களுக்கு வந்துச்சு. 2 பேர் என்ன பண்ணோம், கிரூஷியல் சிச்சுவேஷனா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பாலை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு போற டைம்ல என்ன ஆயிடுச்சு, ஆமா இவங்க கீழே வந்துட்டாங்க. ஏன்னா நான் லீவ் நான் லீவ் கேட்டேன், இவங்க இறங்கிட்டாங்க. நான் ஏறும்போது என்னாச்சு, பால் அடிச்சுட்டு வந்து என்னோட முட்டி போய் அவங்களோட கண்ணத்துல. அதான் தம்பி என்ன பண்ணிருக்கா, இந்த சைஸ் மூட்டை வச்சுட்டு ஒரு ஏத்துனோம் பாருங்க. முட்டி வச்சா கண்ணத்துக்கு முட்டி வச்சாயா? ஐயோ, அந்த நேரம் 10 minutes அவங்களுக்கு வந்து சுத்தி சீரியஸ்லி எனக்கு எப்படின்னா, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஓரளவுக்கு எல்லாரும் இதுல பாதி பேர் என் ஃப்ரெண்டு பிரபு எல்லாம் வந்து கேக்குறாப்ல, மஜி நீங்க அழுகிறியா சிரிக்கிறியா, உயிர் போதுடா, நான் ஹாஸ்பிட்டல் யாராவது கூட்டுமா, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஐஸ் பேக் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. சொல்லுங்க. இதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் 2 நாள் சரியா சாப்பிடல பிரியாணி. சந்தோஷமா இருந்தேன். அடுத்த 2 நாள் ஃபுல்லா பிரியாணி தான் சாப்பிடுறேன். மண்டியா தான் சாப்பிடுறேன். நீயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட பெஸ்ட் நான் வந்து எல்லாரும் அப்படின்னு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெரி ஃபியூ.
சங்கீதா அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான், அதான் அந்த போர்ட் பிளேயர் வந்தேன்னு சொன்னாலே. அப்பதான் கான்வென்ட்ல போய் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, கான்வென்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசுறாங்க, எனக்கு எப்படி அவங்களுக்கு பதில் சொல்றதுன்னு கூட தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தமிழா அப்படின்னு பக்கத்துல கேட்டு லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சுட்டு உட்காந்தா. இன்னை வரைக்கும் அன்னைக்கு அவ உட்காந்த ஒரு கதை, இன்னை வரைக்கும் we are close friends and she is very well settled in Chennai. பெங்களூர்ல இருந்து இப்ப she is in Chennai and she is my closest friend சங்கீதா. லைஃப்ல என்ன நடக்குது, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் மாறுது அப்படின்ற எல்லாமே கண்டிப்பா அவளுக்கு தெரியும். எஃப்எம்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. எஃப்எம்ல என்ன படுத்துறீங்க, இப்பதான்டா நல்ல ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. மிரான் அஹ்மத் வந்து 2+3+3+11 ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எதுக்கு அவரை வந்து பேன் பண்ணுங்க. பிடிச்ச கலர் என்ன நிவி? பிளாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. So it is time to call next RJ. next RJ கண்டிப்பா. Actually என்னன்னா மக்கள் எல்லாரும் உத்ராவை கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உத்ரா நீங்க வாங்க, உங்களை தான் ஆக்சுவலி உத்ரா அப்படின்னு எல்லாரும். அன்புக்கு ஷேர் ஆட்டோ, அறிவுக்கு ஷேர் ஆட்டோ, அதுக்கப்புறம் நீங்க மறந்துட்டீங்க பாருங்க சார். அப்படியே இடிச்சிட்டு போயிடுறீங்க. அஞ்சனா உன் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு அவ ஊரே சொல்லுவா. எனக்கு ஒரு பட்டாளமே இருக்கு. கோகிலா ஆண்டி, அதுக்கப்புறம் அங்க சுகுமார் மாமா, சுகுமார் மாமா, தர்மசங்கட மாமி அப்படின்னு ஒரு மாமி. ஏன்னா அவங்க இவங்களை பத்தி எல்லா இடத்துலயும் சொல்லிடுறாங்க. அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு பாரு. வாட்ஸ்அப் குரூப் பத்தி நான் பேசக்கூடாது. தம்பி எனக்கு நான் இப்படி உட்கார். நீ ஓகே இல்ல ஓகே பண்ணிடலாம்டா. இட்ஸ் டெக்னிக்கலி இம்பாசிபிள் யா. ஓகே அந்த மாதிரி போட்டி அவனுக்கும் இருக்க கூடாது அந்த கம்பெனில. ஓகே தேங்க் யூ so much guys. இன்னைக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. சும்மா முகூர்த்த பட்டு என்னமா அதான் ஏற்கனவே கேள்விலாம் கேட்டீங்க. உத்ரா நோ நோ only second உத்ரா நோ நான் சொல்ல அவருக்கு மூட்டுக்காரி. அது ஒரு நான் ராகமா எப்படி பேசுறாரு. So how that mechanism happens actually என்னன்னா அந்த மைக்கோட டைனாமிக்ஸ் நாங்க மாத்திரோம். இது இருக்கும்போது இது வந்து இப்படி வச்சு அது ஒரு பெரிய அந்த ஸ்க்ரூ. ஓகே இப்ப இதுல இருந்து பேச அப்பதான் அந்த வாய்ஸ் வரும். அந்த இது வரலையே, அது இல்லையே, எது அந்த இதுக்கு மேல ஒன்னு வைப்பீங்களே. ஐயோ இல்ல ஆக்சுவலி இந்த இது இல்ல, இந்த பட்டனே. ஓகே யா now you talk. இது பேசுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 3 ஜென்மத்துல இதுக்கான ஒரு இது இருக்கு. ஓகே புண்ணியம் பண்ணாதான் இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது வந்து அண்டர் த டம்மி பட்லி பட்டன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு இது இருக்கு, துந்துபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. துந்துபியில நம்ம அது வந்து ட்ரெயின் பண்ணோம். துந்துபியை டெய்லி இப்படி உருட்டணும். ஹனிபி மாதிரி கிடையாது, இது கசக்கும். ஓகே அந்த துந்துபி அப்படியே உருட்டி அப்படியே வந்து அப்படி பேசணும். ஹாய் அப்படி பேசணும். Oh my god எப்படி இருக்கீங்க? ஹாய் சேகர். என்ன வழியற பாட்டு வந்து வருது. நான் சேகருக்கு ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன தெரியுமா? சேகருக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். அப்படி கூச்ச சுபாவம் இருக்கு. அந்த மைக் போயிடுச்சுன்னா வாய்ஸ் போயிடும் எனக்கு. ஏன்னா மைக்கும் வாய்ஸும் ஒண்ணுக்கு சேகருக்கு தொண்டை கட்டினா என்ன நடக்கும்? சேகருக்கு தொண்டை கட்டினா உத்ராக்கு தொண்டை கட்டினாதான் சேகர், சேகருக்கு தொண்டை கட்டினா உத்ரா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन கேளுங்க. உத்ரா நீங்க பார்க்க பிரசன்னா மாதிரி இருக்கீங்க. அப்ப ஸ்னேகா மாதிரி பொண்டாட்டி Even the way you talk chamattu utra அப்படினு அனந்தலட்சுமி சொல்லிருக்காங்க. Thank you Anantu. No, it's very bad. bad. நீங்க சிரிக்காதீங்க பயமா இருக்கு அப்படின்னு. ஓகே dude. உத்ரா நான் how are you னு கேட்டிருக்காரு. Oh, this is a fantastic question. In fact, IIT ல கூட இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க. பட் இப்போ வந்து பிலிம் எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம வந்து நீட் எக்ஸாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி क्वेश्चன்ஸ்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிருங்க. அடுத்து உத்ரா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீசும் காத்தோடு தான் அந்த பாட்டு வருது, அது நீங்க சொல்றீங்களா? உத்ரா கோமேதக அடுத்து உங்களுக்காக நம்மளோட FB லைவ்ல யாரு பேச போறா, யார்கிட்ட நீங்க வளைச்சு உங்க மனசுல இருக்க கேள்வியெல்லாம் கேட்க போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலையில 10 மணிக்கு ஷேர் ஆட்டோல டுர் ஓட்டிக்கிட்டு அந்த மனுஷன் பேசாத டயலாகே இல்ல, பேசாத டாபிக்கே இல்ல, அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் தான் நம்மளோட ஊத்ரா 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 ஊத்ரா. ஐயோ ஸ்டாப் பண்ணு. ஏய் என்ன ஸ்டாப் பண்ணு.
உத்ரா கோமேதகத்தோட பிரேக்கப் எதனால அப்படின்னு ராஜபாண்டி கேட்டிருக்காரு. கோமேதகத்தோட பிரேக்கப் எதனாலங்கிறது நிஜமான நல்ல ஒரு பாயிண்ட். கோமேதகம் அண்ட் ஐ வேர் ரியலி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவன் என்ன டப்பாஸ் பண்ணா, அது பேர் ப்ரப்போஸ் பண்ணா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளி உருகுது ஓ மைனா அந்த மாதிரிலாம் டான்ஸ் எல்லாம் மறந்து சுத்தி ஆடணும். அதுக்கப்புறம் வந்து போதும் போதும் காமதேவனே மூச்சு எல்லாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்னா திடீர்னு ஒரு நாள் அவங்க ஃபாதர் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு அவர் ஏதோ உருளைக்கிழங்கு சாப்பிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயு தகராறுனால அவர் கேஸ் ப்ராப்ளம் நினைச்சிட்டாரு, ஐ மீன் ஹார்ட் ப்ராப்ளம் நினைச்சிட்டாரு. மேற்கொண்டு அன்னைக்கு வந்து ஃபேன் கரண்ட் ஆஃப், சோ ஒரே வேர்வை, அதனால அவங்க ஹார்ட் அட்டாக்னு நினைச்சிட்டாங்க. அவர் 2 பர்ப்பு விட்டுட்டு அவர் வந்து சரியா போயிருச்சு. ஆனா இவங்களாம் ஐயோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தான் அப்படின்னு நினைச்சனால தான் கோமேதகம்க்கும் எனக்கும் பிரேக். இன்னும் இதெல்லாம் ஒரு கேள்வி யோசிச்சு எவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஹீரோயின் வந்து புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் Facebookல வந்து ஒருத்தர் கூட தான் நான் வந்து நான் போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டு எடுத்த ஒரு பெண்மணி. அவங்க ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த கேள்வியை கேட்டவங்களுக்கு அந்த காரணம் தெரிஞ்சிருக்கும். உனக்குள் நான் இருக்கேன் நண்பா. அதுக்கப்புறம் உத்ராக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? பனீர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது அவர் வந்து இன்னைக்கு காலையில டிஃபன் கொடுத்தா அடுத்த நாள் காலையில தான் அதை சாப்பிடுவார். அதனால அவருக்கு தான் சாப்பாட்டை பத்தி தெரியும் நிறைய விஷயங்கள். உத்ரா உங்க நேம் டிஃபரண்டா இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன லக்னம் உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில பிறந்ததுனால உத்ரான்னு பேர் வச்சிட்டாங்க. நல்ல வேலை மிருக சீசன் நட்சத்திரம் இல்ல, மிருகின ஜம்போன்னு பேர் வச்சிருப்போம். உத்ரா நீங்க இன்ஜினியரிங் தானே முடிச்சீங்க அப்படின்னு? இல்ல தவறு. அது ஆக்சுவலா இன்ஜினியரிங் கிடையாது. அது வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் என்று அழைக்கப்படுகிறது. அது வந்து இந்தியால வந்து அதுக்கான பேச்சுலர் டிகிரியே கிடையாது. நான் அதுக்கப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சேன். அது சும்மா கரஸ்பாண்டன்ஸ் தான் படிச்சேன். 12th முடிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆடியோ இன்ஜினியரிங் ஒரு கம்பெனில நான் போயிட்டு அது ஒரு டிப்ளமா இன் ஆடியோ இன்ஜினியரிங் நியரஸ்ட் பேச்சுலர் பண்ணா மலேசியாவுக்கு போனோம். எங்கிட்ட மதுராந்தகத்துக்கு போக அப்ப காசு இல்லையா, அதனால மெட்ராஸ்லயே வந்து ஸ்கூல் ஆஃப் ஆடியோ இன்ஜினியரிங்ல ஆடியோ இன்ஜினியரிங் படிச்சேன். அது டிப்ளமா கோர்ஸ் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்குமா, இதெல்லாம் ஜாலியா கேமா. உத்ரா காதல் பரத் மாதிரி நடிச்சு காட்டுங்க. அதுக்கு நான் வந்து இது பண்ணிருவேன், எது பண்ணிருவீங்க? அடுத்த ஷோ பண்ணிருவேன். நெக்ஸ்ட் ரோஸ் கிராண்ட்மா நீங்க தானே? ஆமா, அதான் நான் தான். அதுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா இதுக்கு கீழே ஒண்ணு வைப்போம். இது சேகருக்கு மேல வைக்கிறோம்ல, அதுக்கு கீழே ஒண்ணு வைப்போம். போயிட்டு போறா அப்படின்னு பேசினா அது ரோஸ் கிராண்ட்மா. நீங்க எப்பவுமே இப்படிதானா இல்ல அப்பப்ப இப்படி ஆயிடுவீங்களா? எப்படின்னு சொல்லுங்க. எப்பவுமே மொன்னதானா, எப்பவுமே சூப்பர் தானா அப்படிங்கறதுல அந்த எப்படிங்கறத நீங்க கேட்கலாம். நான் எப்படி பதில் சொல்றது? உத்ரா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆகல. அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டான். கேட்டா மீடியால இருக்காங்க. என்னத்த சொல்றது, மீடியால இருந்தா ஜாலியா பாட்டு கேக்குறேன். சரி நான் நிறைய பேசுறேன். உண்மை இல்ல. உங்களை ஆன்டி இந்தியன் சொல்றாங்களே, அது உண்மை? நிச்சயமா கிடையாது. ஐ அம் bloody proud Indian. ரொம்ப பெரிய பயங்கரமான எனக்கு இந்தியா மேல அவ்வளவு அந்த கேமரால தட்டி வேற அளவுக்கு ஒரு ப்ரௌடான ஒரு ப்ரௌட் இந்தியன். இன்ஃபேக்ட் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுங்க. இப்ப நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நான் பேச போறோம். அது ஒரு செம்ம பாட்டு வருது. இது தேரா தேவர் தீவானா பொன்னானி தோட்டத்தை தேவா. அப்புறம் வரா மாதிரி தான் பண்ணுவேன் நான். ஐயோ என் வாயில சிப்ஸ் இருக்கு. நம்ம வாயில வந்து கோல்டன் சிப்ஸ். அதாவது 2:17 ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு புடிபடி கேட்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு தெரியும். அது காரணம் அனைத்துமே வந்து உத்ராலா. அதாவது உங்களுக்கு யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நீங்க சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு வெளில சத்தமே கேட்கல. அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா யாராவது கொடுத்தாங்கன்னா உடனே சாப்பிட்டுருவீங்களா, நமக்கு ஷோ இருக்கு எனக்கு அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கணும் வேணாமா? இல்ல நான் சாப்பிடல, வாயில வச்சு திணிச்சிட்டாரு. அதாவது 2:18 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில இந்த நாட்டக்காவது இந்த நாட்டினஸ் எல்லாம் பண்றது யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம உத்ரா தான் வளைச்சு உத்ராவை கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பஷேகர் மாதிரி பேச சொல்லிட்டாங்க, ரோஸ் பார்ட்டி மாதிரி பேச சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள். உத்ராவோட சொந்த ஊர் எது, உத்ரா கல்யாணம் அடிச்சா இப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கே வந்து கேட்கணும்ன்ற ஆசை இருக்கும். இப்ப என்ன நடக்குது என் பக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா ஒரு டப்பால ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் இருக்கு. ஃபுல்லி ஓப்பனிங்ல ஒவ்வொரு சாக்லேட்டா ஓபன் பண்ணி அது என் வாய் கிட்ட வருது, ஆனா என் வாய்க்குள்ள போக மாட்டேது, வெளியில போயிடுது. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், ஆனா என்ன பண்றது, அதான என் வேலை. இப்போ ஒரு காலர் இருக்கிறாரு, அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டலாம். ஹலோ வணக்கம்னா என்ன தெரியுமா, வர விரும்புறீங்களா? வணக்கம்.
ஏதோ ஃளைட் எதுவும் கிளம்புற மாதிரி இருக்குல்ல. ஹலோ ஹலோ வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க. சஹானா பேசுறேன்க்கா. ஹாய் சஹானா, சொல்லுங்க. நீங்க தானே இவ்வளவு நேரம் உத்தரா வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டு இருந்தீங்க. ஆமா. இந்த உத்தரா லைவ்ல பேசுங்க. ஹாய் சார். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது. ஓ ஃபேண்டாஸ்டிக். என்ன பண்றீங்க சானா? நான் வந்து இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கேன். இல்ல Facebook லைவ் பாத்துக்கிட்டே பேசுறேன்னு சொல்லணும். என்ன உங்க ஃபாதர் உங்களை என்ன இப்படி உங்களுக்கு சொல்லியே கொடுக்கலாமா நீங்க? அண்ணா, நீங்க ஷோ பண்றீங்களா இல்ல நீங்க கடை வச்சிருக்கீங்களா? எனக்கு அதுதான் கன்ஃபியூஷன் இருக்கு. இல்ல இது வந்து கடை கிடையாதுமா. இது வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், மீதி எல்லாருக்கும் சாக்லேட் தாள். அதாவது இது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரா கையில ஒரு பெரிய டப்பா இருக்கு. அந்த டப்பா கூட ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு தான் சஹானா அப்படி ஃபீல் பண்ணி சொல்றாங்க. சோ இன்னொரு காலர் கூட நம்ம கூட லைவ்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம் யோகராஜ், சொல்லுங்க. உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கேள்வியை ரிப்பீட்டடா கேட்டு சம மொக்க பண்ணிருக்காங்களா? அப்படியா? எத்தனை பேர் உங்ககிட்ட தான் கேள்வி கேக்குறாங்களா பாஸ்? யோகராஜ், நீங்க கம்பெனி பேர் சொல்ல வேணாம். உங்க கம்பெனி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உம்மல் கோயின்ல உங்க கம்பெனி இருக்கு. சொல்றேன் பாருமா. உம்மல் கோயின்ல யோகராஜ் கிட்ட அன்லோட் ஆகிருச்சான்னு கேட்டீங்கன்னா ஆகலன்னு தான் சொல்லுவாரு. ரேடியோ கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன். இதை நான் வந்து ரஷ்ய மொழியில இல்லம்மா ஆகல அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். வேற ஏதாவது மொழி நாட்டுக்காரர் தான். பாருங்க, கூட்டு வச்சு செம்ம கலாயாயிடுச்சு. எனிவேஸ் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. நீங்க திருப்பி எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி செம்ம ஜாலியா பேசணும். 800-1065 கால் பண்ணுங்க. எனக்கு வந்து பயங்கர டெம்டிங்கா இருக்கனால நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன். வாலிபுரத்துல இருந்து நீலவா கொண்டு வா அப்படிங்கிற பாடல் வருது. இல்லம்மா அவள் கிடையாது. இவ்வளவு நம்ம அவள் காமிச்சோம்ல, இனிமே கிடையாது. ஏதாவது கேள்வி இருக்காமா? புச்சை ஹீரோயின் யாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. கேட்டாச்சு. புவனேஸ்வரி அவர்தான் உங்க புச்சை ஹீரோயின். சும்மா புவனேஸ்வரிலாம் இல்ல, சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். இந்த சில்லி சிட்டு எனக்கு இந்த நித்யா மேனன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல, அவங்க சும்மா சப்புன்னு தான் இருப்பாங்க. பட் ஆயிடும் எனக்கும் பிடிக்கும். அதெல்லாம் பங்கு போடாது. கோயம்புத்தூரா? இல்ல மதராசப்பட்டினம், புறம்பேட்டை. அப்புறம் இந்த மாதிரி நீங்க வந்து கேள்விகள் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாபி கமலத்துல எல்லாம் கேட்காதீங்க. அப்படியே பார்த்தோன்னு தோணுது, உங்க புருவத்துல என்ன வெட்டி இருக்கு, அதுல உங்க மூக்குக்கு நடுவுல என்ன கோடு, இந்த மாதிரி என்ன வேணாலும் கேட்கும். நீங்க ஆக்டிங் ட்ரை பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. வரல வக்கல்ல வர போற அவ்வளவுதான். கூச்சமா இருக்கும் எனக்கு. யாருமே உங்களை கொஞ்சமா பேசுங்கன்னு சொன்னது இல்லையா? இல்ல கொஞ்சம் பேசுறீங்கன்னு தான் சொல்லிருக்காங்க. அடிச்சு விட்டனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே பேச தெரியுமா உங்களுக்கு? அந்த பாக்ஸ் ஆர்ஜே நிவியோடதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, எங்க குடும்பத்தோட. நிவி கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம். எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒண்ணு இருக்கும், கத்துக்கணும்லாம் எதிர்க்காத, உங்ககிட்ட எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எப்படி உங்ககிட்ட கத்துக்கலன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே பேசுறீங்களே வாய் வலிக்கலையான்னு கேட்டிருக்காங்க. ஏமா இதெல்லாம் ஒரு கேள்வியாமா? இந்த மாடு இருக்குல்ல, மாடு அது ரொம்ப நல்லது. உத்ரா, உங்ககிட்ட கல்யாணம் ஆகல நீங்க சொன்ன காரணத்தினால ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க, என் வீடு குரோம்பேட்ல தான் இருக்கு, சென்னை, நான் வேணா உங்களுக்கு பொண்ணு பாக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. பொண்ணெல்லாம் வேற என்ன? முரளி கிருஷ், இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரியே பல ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு 12 வருஷமா இதே தொழில் தான், வேற எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி கேள்விகளை சமத்து உத்ரா. அடுத்த லட்சுமிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. Thank you அனந்து. ரொம்ப உத்ரா சமத்துன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது ஏன் இந்த இருமல் அடி பாத்தீங்கன்னா சிப்ஸ் வாயில பிடிச்சு. வேற கேள்விகள் வந்து எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல அதுதான் இப்ப ஸ்நாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நான் அஞ்சனா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் உங்களுக்கு சார்பா. நான் அஞ்சனா கிட்ட யாருமே கேள்வி கேட்கல, நான் கேக்கட்டுமா? கேளுங்க. காதுல என்ன ஸ்டார் ஃபிஷ்? இது ஆக்சுவலா நான் இந்த ஒரு சீக்ரெட்டா சொல்லுவேன். ஆனா இவ்வளவு ஒரு பப்ளிக் ஃபாரம்ல சொல்றத நிறைய தப்பா நினைச்சுக்க கூடாது. இத நான் ஒரு சுட்டதுனா எப்படின்னா, இவங்களே வந்து அந்த கிளே பாட் மாதிரி மண்ணுல செஞ்சு அதை சுட்டு அதுக்கப்புறம் இத வந்து நான் என்னோட தங்கச்சி கிட்ட இருந்து ஐ டுக் இட். இல்ல அப்படி பார்த்தாலும் கிளே பாட்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஐயோ ஆண்டவரே. ஆக்சுவலி தங்கச்சி இங்க they are made for that. இப்ப நான் போனேனா they will literally loot you. ஆனா என் தங்கச்சி தான் literally looting me. நான் என்ன பண்றது? அது sisters are made for that.
ஓகே ஓகே. சரி வேற என்ன கேள்வி கேட்கலாம் அஞ்சனா கிட்ட? சரி அஞ்சனா உங்க காது கிட்டே கேட்கல, காது இப்படி எடுத்து வெளியில விடுங்க. ஓகே, நீங்க இந்த டபுள் ட்ரபிள் பண்ணிருக்கீங்களே, இதனால உங்களுக்கு வலிக்குமா? அது வலிக்காது. இட்ஸ் லைக் a gun shot. ஓகே, அது வந்து ஒருவேளை அவர் பண்றது கொஞ்சம் மேல வாட்ட போட்டாருன்னா ஆக்சுவலா அப்படிதான் பண்ணி வச்சுக்க. நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காதுல ஓட்டை வந்து கீழே இருக்கும், இந்த காதுல அந்த மனுஷன் ஓட்டையை வந்து மேல குத்தி வச்சிருப்பாரு. இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேரா பார்த்தா Facebook லைவ்ல தான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஹேர் கட்ல இருந்து எல்லாமே உனக்கு அப்படிதான் நடக்குது. ஆமா ஆமா ஆமா. இவன் ஹேர் கட் கூட ஒரு பக்கம் ஷார்ட்டா ஒரு பக்கம் லென்த்தா கட் பண்ணிட்டாங்க தெரியும். அனந்தராஜ் பாலசுப்ரமணியன், உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும், எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது அவங்கள்ட்ட தான் கேட்டு சொல்லணும். இல்ல நான் சொல்றேனே, அதாவது எப்படின்னா இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாவே இருக்கிற ஒரு பையனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். என் ஆபீஸ்ல என்ன வந்து ரொம்ப கொடூரமா ஹேண்டில் பண்ணுவாங்க. பத்தியா இப்படிதான் மிரட்டி ஹேண்டில் பண்றாங்க. அதனால நம்மள ஹேண்டில் பண்றது ஒரு மாதிரி ஒரு ட்ரெடிஷனலான பொண்ணா வந்து அதே மாதிரியே உங்களுக்கு ஆசைப்படுற மாதிரியே உங்க இணைந்து சேர்ந்தவங்களே உங்களுக்கு கிடைப்பாங்க. மாலை 1 2 3 நீங்க கல்யாண மாலை மோகன் மாதிரி நான் பேசிட்டேன். இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆம்பளை பையனுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. லவ்னா அது என்னன்னே தெரியாமலாம் வந்து சொன்ன 3ஆம் கிளாஸ்ல சாரதான ஒரு பொண்ணு ஏன்னே தெரியாது. எல்லாரும் அந்த பொண்ணு நல்லா படிக்கிறா, அவளை ஜாலியா இருக்கா சொல்றேன். விளையாட்டு பையனா பிளே பாய் தானே? இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் வருத்து கிடையாது. நிஜமா அந்த அளவுக்கு வருத்து கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு மேட்டர் சொல்றேன். எங்க ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஜெண்டர் பயஸ் எல்லாம் கிடையாது. பசங்க பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரியே ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நீ போய் அவகிட்ட என்ன பத்தி பேச, அவகிட்ட நான் நேரம் அந்த புதுசா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நம்மளால இந்த பசங்களுக்கு உபயோகமா இருக்காது. நம்மள அது பல பேர் என்ன அடிச்சிருக்காங்க. சீரியஸ்லி உத்திரட்டாதிக்கு டைம் நன்னா இருக்கு தம்பி. தவறான பதில். உத்திரட்டாதி வேற, உத்திராடம் வேற. ஓ உத்திராடமா, சரி பரவாயில்ல. இப்ப யாரா பார்த்து சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சூரியோதயம்ல அம்பி மாதிரி பேசுறேன் ஆனா ஷேர் ஆட்டோல அப்படின்னு கொஸ்டின் மார்க்ல. இல்ல எல்லாருக்குள்ளயுமே அம்பி இருக்கானோ அவன் தான் பேசுறான். காலைல எழுந்திருச்சோன நீங்க எல்லாம் ரெமோவை பார்த்தது இல்ல? நானே பார்த்தது இல்ல. சரியா? காலைல எழுந்திருச்சோன எப்படி பேசுவீங்க? ஜாலி ஜாலி அப்படியே பேசுவீங்க. உங்களுக்கு எத்தனை லவ் ப்ரொபோசல் வந்திருக்கு? நிறைய வந்து. And what is the different one? டிஃபரெண்ட் ஒன் வந்து ஒரு வாட்டி ஒரு பையன் வந்து சொன்னா என்னோட சிஸ்டர் பண்ண பிடிச்சிருக்கா. நிஜமா சொல்றேன். ஆனா அப்ப அந்த சின்ன வயசுல எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. நான் அது ரொம்ப எனக்கு தெரியல. அப்ப நான் தப்பா பேசிட்டேன். ஆனா அந்த பையன் வந்து கேட்டான், எனக்கு ரொம்ப என் ஃபேமிலிக்கே உன்னை பிடிச்சிருக்கு, என் தங்கச்சிக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. I was 19 that time. அவ்வளவு நல்லவரா நீ? அவன் கேட்டான், விடு பாத்துறாதடா மச்சான், சாரிடா. லவ் லெட்டர் கொடுத்து அடி வாங்கிருக்கீங்களா? நமக்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வெஸ்ட் கொடுத்தது கிடையாது, லவ் லெட்டர் கொடுத்தது கிடையாது. ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் வரும். அண்ணா, பெண்களிடம் பிடித்தது என்ன? எவ்வளவு பெரிய மாத்திரை. பெண்களிடம் பிடித்தது என்ன என்றால், பெண்கள் என்று அவர்கள் உணர்வதுதான். ஏன்னா ரெண்டு வேற வேற இல்ல, ஏரோப்ளேனும் அப்புறம் வந்து ராக்கெட்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டு வேற வேற அந்த மாதிரி. ஐ லைக் இட். ஏய் ஜாலியா கேளு, என்ன இது கருத்தாங்க மாதிரி போயின்னு இருக்கு. ஏய் ஏசிய போடுங்கடா, வேர்க்குதுடா. ஏசி போயிட்டு தான் இருக்கு. செக் பண்ணு. உங்க ஃபர்ஸ்ட் கிரஷ்? ஏய் திருப்பி 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 ஃபர்ஸ்ட் கிரஷ்னு நீங்க சொல்லுங்களேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் வந்து கோமேதகம். உங்க ஃபர்ஸ்ட் கிரஷ் என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம்? நம்ம பயங்கரமா ஜோக் அடிச்சு அடுத்தறாளிக்கு புரியவே இல்லன்னு வெச்சுக்கேன். விளக்குறது. அத விளக்கி சொல்றதுக்குள்ளே நமக்கு பட்ட பாடு முந்தா நேத்து ஒரு இது நடந்தது. மைக்க தூக்கி அவ தலையில அடிச்சிடலாம் போல. அது யாருன்னு சொல்லிராத. அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இல்ல. திங்கறத நிப்பாட்டிட்டு கேள்வியை கேளுங்க ஜி. ஏய் இந்த பழம்பொரி கேட்டிங்களா? செம ஜாலியா இருக்கு. ஐ என்ஜாய். ஏய் இது புது சட்டை கோபால் கொண்டுரும். அது என்ன? அது மீடியம் பக்கல ரெண்டு டைம் அட் டைம்ல எடுங்க. சிங்கிளாவே இருங்க, அதான் கெத்து அப்படினு சொல்றாரு. அடடடடடடடடடடா. இல்ல இது என்ன சிங்கிளா இருக்கிறது கெத்துங்கிறது வந்து சிங்கிளா தான் சிங்கோண்டா. அப்படிலாம் இந்த மாதிரி பொம்பளைங்க உங்களை ஏமாத்துறாங்க. அப்படிலாம் கிடையாது. லீவ் போட்றத வச்சு ஆனா பாத்தியா, கல்யாணத்துக்கு நான் லீவுக்கு போயிட்டேன்னா என்ன பண்றதுன்னு கவலை. நீங்க பிரதீப் மாதிரி மிமிக்ரி பண்ணுவீங்களா? டிமிக்ரிலாம் நமக்கு வராது. நமக்கு வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்புறம் அந்த மாதிரி தான் வரும். மூவில நடிக்க சான்ஸ் கிடைச்சா நடிப்பீங்களா? பணம் எவ்வளவு கொடுப்பாங்கங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் நோக்கமே சோறு பணம் இதெல்லாம் தான். எப்பவாச்சும் ஆன் ஏர்ல மொக்க வாங்கிருக்கீங்களா? ஐயோ என்ன நீ இப்படி ஒரு கேள்வி கேட்ட? ஒன்றா எல்லாம் சொல்லவே இது 1 2 3 போதுமா? இல்ல ஆக்சுவலா ஒரு வாட்டி பயங்கர காமெடி. நான் வேற ஒரு தனியார் பண்பலையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து நியூக்ளியர் ரியாக்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து தின்னுக்கிட்டே இருக்கீங்களே, நான் நியூக்ளியர் ரியாக்டர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா அப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுல வர ஹீட்ல வந்து கை கால்லாம் அப்படியே வந்து இதாயிடும்.
ஸ்கல் போன்லாம் வந்து அப்படியே ஆஷஸ் ஆயிரும் அப்படிங்கிறேன். அவங்க போன் பண்ணி என்கிட்ட வந்து நீங்க இப்ப சொன்னீங்களே அது வந்து இந்த உடம்பெல்லாம் எரிக்கிறதுக்கு அந்த மிஷின் அப்படின்னு. இல்லம்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னம்மா அப்படிங்கிற மாதிரி ஆனர் மொக்க. Only on Radio Gilly 106.5 FM. சோ நான் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இங்க அப்படி பாத்தீங்கன்னா FB லைவ்ல தான் எனக்கு சிப்ஸ் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தரையும் வளைச்சு கேள்விகள் கேளுங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு நேரம் முத்ரா, நிவி, அருண் ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டே இருக்கு. சோ உங்களுக்கு இன்னும் ஒரு ½ an hour தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்மளோட பிரதீப், ஹாசினி, கிருஷ் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க நம்மளோட Facebook லைவ் ஓபன் பண்ணி கேட்கலாம். அடுத்து உங்களுக்காக ஒரு காலர் லைன்ல இருக்கிறார். ஹலோ வணக்கம், உங்க பெயர்? சுந்தர பாண்டியன். நீங்க தான் அந்த மயில் கண்ணு அந்த பையனா? என்னஜி? சூப்பர். அதாவது உங்ககிட்ட நான் வச்சிருக்கும் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட யாராவது எப்பயாவது ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு செம்ம டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாவா? எத்தனை தடவை ஒரே கேள்வியை கேட்பீங்கன்னு? ஓ, நோட் பேட்ல ஆன்சரை சேவ் பண்ணி வச்சு ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனா அப்படியே அனுப்புற ஒரு கேரக்டர். இத வந்து நிறைய பேர் டெஃபினெட்லி கத்துக்கணும். அது இப்ப அடுத்து உங்களுக்காக பீட்சா படத்துல இருந்தா வந்து ஒரு சூப்பரான பாடல் வருது. இப்ப எங்க பக்கத்துல கை தட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊத்ரா. அடுத்து உங்களுக்காக உங்களின் அபிமான RJ ஹாசினி கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்க போறீங்க. சோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம். அந்த கேள்வி கேட்கறதுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேடியோ கிளி டூ கோல்டன் மவுண்டன் கான்டெஸ்ட். ஒவ்வொரு நாளும் 1000 தினம் நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகளை ரேடியோ கிளி அள்ளி உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இன் பிட்வீன் ஈஸியான क्वेश्चंस வரும். அந்த क्वेश्चनக்கு ஆன்சரும் அதுக்கு கீழே 2 ஆப்ஷன்ஸா இருக்கும். அதுல ரைட் ஆன்சரை நீங்க சூஸ் பண்ணி 7997 அப்படிங்கிற நம்பருக்கு SMS ஆ தட்டி விடணும். நிறைய பேர் அதுக்கான ஆன்சரை வந்து FB லைவ்ல சொல்லிட்டு இருக்கீங்க. நோ, தட்ஸ் a wrong page. நீங்க வந்து SMS பண்ண வேண்டிய நம்பர் 7997. அந்த நம்பர் தான் SMS பண்ணணும். சோ உங்களுக்கு 1000 தினம் கிடைக்கும். இதுக்கு நீங்க 2 சிம் கார்டு வச்சிருக்கணும். 3 தினம் செலவு பண்ணும். இவ்வளவுதான் இதுக்கு விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா. அண்ட் இதுல வந்து நீங்க அப்படியே டைரக்டா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலே 1,00,000 தினம் மதிப்புல தங்கம் வின் பண்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. சோ இது எல்லாமே செய்யுங்க. அப்படியே சைட் பை சைடு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட FB லைவ் ஓபன் ஆயிடுச்சு. ஹாசினி என் பக்கத்துல மஞ்சா காட்டு மைனா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரா yellow கலர் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட நீங்க மனசுல வச்சிருக்கிற கேள்வி எல்லாம் சூப்பரா கேட்கலாம். ஷூ சத்தம் பண்ணாதீங்கப்பா. Hey, Hasni is wearing. வணக்கம். Hasni is wearing one bangle which is made of nool. நூல்னா புத்தகம். நூல்னா த்ரெட். அவ்வளவு மணி நூல்லாம் தச்சு போட்டுக்கற. இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஷாப்பிங். ஓகே. ஹாசினி ஒரு நெசவாளி குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க. மலையாளின்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப இதோட நான் வந்து 2 சிட்டுகளையும் உங்ககிட்ட இந்த பட்டுகளையும் விட்டுட்டு நான் அப்படியே விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாய் உத்ரா. உத்ரா போயிட்டாரு. ஹாசினி வாங்க. இவ்வளவு நேரம் உத்ரா பேசுறத கேட்டு மட்டுமே இந்த பிள்ளை டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ உத்ராக்கான ஹாசினிக்கான கேள்விகள் அப்படியே வந்துட்டே இருக்கு. ஹாசினி வணக்கம் அப்படின்னு தேவேஸ்வரன் சொல்லி. வணக்கம் தேவேஸ்வரன். வாவ், yellow சுடிதார் செம்ம அப்படின்ற மாதிரி. yellow சுடிதார். ஹாசினி ஒரு இன்னசென்ட். டெஃபினெட்லி ஏய், மலையாள காமெடி என்பது இன்னசென்ட். ஹாசினி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you so much. தயவுசெய்து நல்ல கேள்வி. உத்ராக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, ஆனா அவர் மிஸ் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, பாஸ் ஆயிடுச்சு. ஆமா, அந்த கேள்வி நம்ம ஹாசினி கிட்ட கேட்போம். ஐயோ, அதுக்கு உத்ராவே கூப்பிடலாம். அதாவது அஞ்சனாவை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலா கேக்குறாரு, ஏன் இவ்ளோ ஒல்லியா இருக்கீங்க? பாலாக்கு தெரியாமையா? அந்த பாலோட ஃபுல் நேம் சொல்லுங்க. பாலசுப்ரமணியம். வெரி நைஸ் நேம். ஏதாவது அஞ்சனா கேட்டு இருக்காங்களே, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு உங்களை நிறைய பேர் இரிட்டேட் பண்ணுவாங்கன்னு திரும்பலாம் கேக்குற ஒரு கேள்வி. அது என்னுடைய ஜீன்ஸ்ல இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? ஹாசினி அக்கா, உங்களுக்கு ஆண்களிடம் பிடித்தது என்ன? நல்லா சிரிச்சு பேசுறது. வழக்கமா பொண்ணுங்களோட பசங்களுக்கு நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆண்கள் கிட்ட. அடி பாவி. நீங்க வந்து டாம் பாய்ஸ்ன்னு சொல்லி இருக்கீங்க இல்லையா? அதனால நான் பையன். ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்க. உங்க ஏஜ் என்ன அப்படின்னு? சின்ன பொண்ணுதான். சின்ன பொண்ணுதான். சின்ன பொண்ணுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. 16 years old. No. She's in her early 20s.
உண்மையை சொல்லிடுறேன். ஆமா, I'm in my early 20s. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாசினிக்கு வந்து ரொம்ப லைட் ஹார்ட் क्वेश्चंस கேக்குறீங்க. தட்ஸ் வெரி பேட். கேளுங்க, நல்ல அடி வயித்துல இருந்து கேளுங்க. ஹாசினி உங்களுக்கு எத்தனை ப்ரொபோசல் வந்திருக்கு? எனக்கு அந்த மாதிரிலாம் வந்ததே இல்ல. பொறாமையா இருக்கும் மத்த பொண்ணுங்களை எல்லாம் பாக்கும்போது. ஏன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அப்கோர்ஸ் அப்பவும் கூட ஒல்லியா தான் இருப்பேன். பட் இப்போ எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் அழகா இருக்கிறேன், எனக்குள்ள டேலண்ட் இருக்குன்னு கூட எனக்கு வெளியில சொல்லிக்க தெரியாது. சோ அதனால பசங்கள்ட்ட வந்து என்னடா வாடா போடா அப்படின்னு ரொம்ப ஜோவியலாவே இருந்து பசங்களோட பசங்களா தான் நிறைய இருந்திருக்கிறேன். சோ ப்ரப்போஸ் எல்லாம் வந்ததே இல்ல. மத்த பொண்ணுங்களை பார்க்க ரொம்ப பொறாமையா. ஹாசினி, நீங்க உத்ரா பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க? இல்ல, ஏன் உத்ரா நான் கொண்டு வந்த பொங்கலை நீங்க இன்னும் சாப்பிடல? அஞ்சனாவோட காஃபியை ஏன் குடிக்கல? உங்க மேரேஜ் எப்போ? கூடி சீக்கிரம். நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லாமலே உங்களை நான் இன்வைட் பண்றேன். சொல்லாமலே இன்வைட் பண்றேன். என்ன ஒரு கான்ட்ரோவர்சி. அடுத்து, உங்க Dress சூப்பரா இருக்கு. எங்க வாங்குனீங்க? Thank you. இது நான் எங்க வாங்கினேன்? கிசைஸ்ல தான் ஒரு கடையில போய் வாங்கினது. டான்சர் ஹாசினி மேடம் ஒரு டான்ஸ் ஆடுங்க. இந்த பாட்டுக்கு ஆடுறது ரொம்ப கஷ்டம். அடுத்த பாட்டுக்கு அது பரவாயில்ல. அவங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ நீங்க என்ன பாட்டுக்கு ஹாசினி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு, என்ன டான்ஸ் ஆடணும், என்ன பாட்டு, என்ன அதெல்லாம் சொல்லிடுங்க. விலாவாரியாக சொல்லுங்க. எஸ். அடுத்த கேள்வி. ஹாசினி அக்கா, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? வெரி குட் சொல்லுங்க. எஸ். அதாவது நீங்க பாஸ்ட் டென்ஸா கேக்குறதுனால நான் சொல்றேன். அப்போ எனக்கு 10 வயசு இருக்கும். இப்போ எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் கோழி கொக்கர கோடி கூச்சி இல்லையா? என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பக்கத்து வீட்டு பையன். செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பான். ஆஃப் கோர்ஸ் அப்போ அவன் காலேஜ் ஏதோ படிச்சிட்டு இருந்தான். ஆனா செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பான். அவர் பேர் காமராஜர் தானே? இல்ல, அவர் பேரு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவர் இன்னமும் கூட FB ஃப்ரெண்டா இருக்காரு. கில்லி பேஜ் லைக் வேற பண்ணிருக்காரு. என் கரகம் வேண்டாம். சந்திரமுகி சாங் ராரா பாட்டுக்கு எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. சந்திரமுகில ராரா பாட்டுக்கு ஆடுங்க. உங்க அம்மா அப்பாவிடம் பிடித்தது என்ன? இப்பதானே வந்து ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய். ஓ, நீங்க சொல்லிக்கிறீங்களா? சரி, நீவே ஹாய் சொல்லி இருக்காங்க. கேள்வி என்னமா? அது உங்க அம்மா அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? எங்க அம்மா வந்து அப்படியே கூரையே உடைஞ்சு விழுகுது அப்படின்னாலும் கண்ணு பால் பாக்கெட் எடுத்துட்டியாடா அப்படின்னு எப்பவுமே ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. என்ன நடந்தாலும் பெரிய ரியாக்ஷனே இருக்காது. எங்க அப்பா அப்படியே ஆப்போசிட். ஒண்ணுமே இல்ல, இந்த வயர் இங்க இருக்குன்னு ஐயோ வயர் அங்க இருக்கே அப்படின்வாங்க. ஃபயர்ல இருப்பாரு. ஃபயர்ல ஆல்வேஸ் ஆன் ஃபயர். சோ நீங்க கேட்ட பாடல் வந்துருச்சு. நம்மளோட ஹாசினி உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஜூம்பா வேணுமா இல்ல என்ன வேணும் அப்படிங்கறது உன்னால என்ன முடியுமோ ஆடுடா, தயவு செய்து ஆடிடுமா. நான் வந்து ஜாம்பி டான்ஸ் அவங்க செருக்கா கட்டிட்டாங்க. ரெடி ஐ அப்படினு சொல்லிருக்காங்க. நல்லா இருக்குமா? கேமரா எடுத்து நினைக்கிறேன். வாவ், அப்படியே அந்த சூர சம்பாரத்துல அவனை போட்டு தாக்கிரு. Thank you. நான் என்ன கிருஷ் மாதிரி பேசுறேன். அடுத்து கிருஷ் தான். சோ அஞ்சனா கிட்ட என்ன கேள்விகள்? அதனால நிறைவேற்றுதா? எல்லா ஆர்ஜேவையும் டங்க புடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேள்வி அப்படின்றாங்க. டங்க புடிங்கிக்கிற மாதிரியா? நிவி, எனக்கு எப்போ நீங்க மீன் வறுத்து தர போறீங்க? கிருஷ், நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன். நீங்க அதை நியூஸ் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது நியூஸ் கேட்பேன். நீங்க என்கிட்ட மறைக்காம அதை சொல்லி விட்டுறணும், மறைச்சிடக்கூடாது. பிரதீப், டப் ஸ்மாஷ் பண்ணும்போது ஒரே டேக்ல பண்றதுக்கு பழகிக்கங்க. உத்ரா, நான் ஏதாவது சாப்பிட கொடுத்தா சாப்பிடணும். ஏன் சாப்பிட மாட்டீங்க? அஞ்சனா கிட்ட என்ன கேட்கலாம்? அஞ்சனா கிட்ட தான் ஆக்சுவலா பண்ற மாதிரி கேட்கலாம். இல்லம்மா, அந்த வெப்பன்ஸ் எடுங்க. அஞ்சனா கிட்ட கேள்வியே இல்ல. ஏன் இல்ல? எல்லா ஆர்ஜேஸும் தானே. ஏன் இப்படி இருக்க கேளு. ஏன் இப்படி இருக்க? உன்னால மட்டும் எப்படி இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. காஃபி இது டாபிக்கா? நிவி மேம் கொஞ்சம் கேமரா முன்னாடி அடிக்கடி வந்துட்டு போங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. இல்ல பட் கேமரா வேற நான் இங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் போயிட்டாங்க, நான் தனியா இருக்கேன். நான் இங்க இருந்து பேக்ல இருந்து ஹாய் ஐஷு சங்கர், உங்க கமெண்ட் நான் ரீட் பண்ணிட்டேன். I'm so sorry நான் ரீட் பண்ணாததுக்கு. அடுத்த வருங்கால அமெரிக்கன் பிரசிடென்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இல்ல, இவங்களும் கிடையாது. இவன் இப்பதானே பிரசிடென்ட். இன்னும் இருக்கு அவருக்கு. நாலு இருக்கு. 4 இருக்கா? 7 எழுத்துட்டு இருக்கு. நீங்க சமைப்பீங்களா ஹாசினி? நான் சமைப்பேன். அது நீங்க கோபால் கிட்ட கேட்டீங்கன்னா சந்தோஷமா சொல்வாரு. உத்தர கிட்ட கேட்டீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு என்ன அப்படின்றவாரு. சோ ஆளை பார்த்து கேட்கணும். அடுத்து அண்ட் வேற என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களோட நேட்டிவ் பிளேஸ்? சென்னை தான். சென்னை மயிலாப்பூர் கல்யாணி ஹாஸ்பிட்டல்ல தான் நான் குவா அப்படின்னு பிறந்தேன். அது உத்தராதி டப்பிங் கொடுங்க. அவ வேற ஏதோ சொல்லல. சங்கீதா
ரோஹிணி ஓகே. சோ அது இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து செமையா கேட்டிருக்கீங்க. இதுக்கு மேல வந்து உங்க யாராலையுமே நம்மளோட உங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்களா இந்த வீடியோ? ஆமா, எங்க அம்மா பாக்குறாங்க. ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஆண்டி, எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க பொண்ணுங்க. அப்புறம் நம்ம எல்லாம் அஞ்சனா கிட்ட கேள்வியா கேட்கலாமே. அடுத்து கிறிஷ் வராரு. கிறிஷ் வணக்கம் 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 அப்படின்னு சொல்ற. கிறிஷ் வாங்க வாங்க கிறிஷ். அவர் வணக்கத்தை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? அப்படியே அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டு போனீங்கன்னா எவ்வளவு நல்லா. கிறிஸ்க்கு டிஷ்யூ மஞ்சக்காட்டு மைனா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அனந்தரா. யார் நானா? இல்ல மஞ்சக்காட்டு மைனா. Thank you. வணக்கம் 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 நம்மளோட கிறிஸ்து வந்துட்டாரு. நான் அப்படியே ரசிச்சு ஒரு ரசிகனாக வெளியே இருந்து அப்படியே பெரிய ஸ்கிரீன்ல போட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்னையே பட் ஒரு கேள்வி கேட்டாங்களே ஹாசினி. என்ன கேள்வி? என்னமா ஒரு கேள்வி கேட்டியேமா? நான் ஏதாவது உங்கள்ட்ட வந்து நியூஸ் அது இதுன்னு கேட்டானா நீங்க என்கிட்ட சொல்லணும். சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. வாங்க கிறிஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அருண் வாங்க கிறிஷ். ஓகே வந்துட்டாரு கிறிஷ். மரியாதை. ஹாய் கிறிஷ். கோபி வந்து ஹாய் சொல்லிட்டாரு. ஹாய் கிறிஷ். சே ஹாய் டு மீ விவேக். ஹாய். எல்லாரும் ஹாய் கேள்விகள் கேட்கலாம் கிறிஷ் கிட்ட. ஆமா. பெரிய ஹாய் கிறிஷ் அப்படின்னு அனந்தரா. எஸ், இப்போ வந்து கிறிஷ் கிட்ட கேள்விகள் கேட்கணும். ஐஷு கேள்வி கேளுங்க. எஸ். அதாவது என்னன்னா நிறைய பேர் வந்து ராத்திரி ஒரு 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் உங்களோட வாழ்க்கையே கிறிஷ் கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க இல்லையா? சோ கிறிஷ் பத்தின அவர் வாழ்க்கையில உள்ள கேள்விகளெல்லாம் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்னு எனக்கே தெரியும். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். எப்ப தூங்குவீங்க? அதானே, எப்ப தூங்குவீங்க? இல்ல அது தூங்குறது அப்படிங்கறது எனக்கே தெரியாது. நான் எத்தனை மணிக்கு தூங்குவேன், எப்ப எந்திரிப்பேன். நீங்க என்னைக்காவது உங்க லைஃப்ல ஷேர் பண்ணிருக்கீங்களா? நானா பண்ணதே கிடையாது. நீங்களா பண்ணதே? இந்த கேள்வி ஏதோ ஒரு வில்லங்கன் தெரியும். இல்ல என்னன்னா வந்து ஒரு 16-17 வயசு இருக்கும்போது அந்த நான் ஷேர் பண்ணுவேன். அப்போ எல்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா ரணகலம் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்ப போனாலும் இந்த சலூன்ல போயிட்டு தான் கிருத்திகா கேட்டிருக்காங்க. அதாவது ஏன் கிறிஷ் நீங்க மோஸ்ட்லி ஃபார்மல் ட்ரெஸ்ஸே போடுறீங்க, ஃபங்கியா டி-ஷர்ட்ஸ் எல்லாம் போடலாமே? யோயோ மேன் மாதிரி பண்ணலாம். நீங்க ஒரு டாட்னு சொன்னாங்களே, அது உண்மையா? அதெல்லாமா ஞாபகம் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு பயங்கரமான ஞாபக சக்தி. கிறிஷ் அண்ணா, உங்க ஊர்லயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எங்க ஊர்ல எனக்கு பிடிச்ச விஷயம் சாப்பாடு. எங்க ஊர் சாப்பாடு மாதிரி எங்கேயுமே நான் சாப்பிட்டது கிடையாது. அதனால சாப்பாடு. நீங்க ஏன் சார் ஒரு ஹோட்டல் திறக்க கூடாது? ஏன் இங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் டெய்லி சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. பண்ணலாம். ஆனா உங்கள மாதிரி ஒரு இன்வெஸ்டர் வரணும் எனக்கு. நீங்க யாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லேசா கேளுங்க, தெரியும். லேசா டைம் தெரியல அவருக்கு. லேசா 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் கேளுங்க நைட்டு. பர்த்டேஸ்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலில இருக்கக்கூடியவங்க யாராவது பர்த்டே கொண்டாட போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் நாளே வந்து நமக்கு அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. அழகான அருமையான கேக். நீங்க காசு கொடுத்து கூட அப்படி கேக் வாங்க மாட்டீங்க. சூப்பரான ஒரு கேக் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா உங்க டோர் டெலிவரி டோர் ஸ்டெப்ல ஓட தரோம். சரியா? உங்களுக்கு பிடிச்ச மொபைல் எது? எனக்கு பிடிச்ச மொபைல் அத சொல்லலாமா? இது சொல்லுங்க சார். அவுட்டேட்டட் சார். கொஞ்சம் அசிங்கமா சொல்லுங்க, அப்பதான் அவங்க வேற மொபைல் வாங்குவாங்க. அப்போ ஐபோன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐபோன் ரொம்ப. கிறிஷ் அண்ணா, நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? இப்ப பண்ணுவார் பாருங்க, ஆனர்ல லவ். கிறிஷ் அண்ணா, நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? முதல் கேள்வியே எவ்வளவு ஒரு மங்களகரமான கேள்வி நம்மளோட கிறிஷ நோக்கி வந்து பாஞ்சிருக்கு இந்த தோட்டா. உங்களோட பதில்? அதாவது எனக்கு கேக்குது இல்லையே, மைக் ஆன் பண்ணும். அதாவது வந்து என்னை நீங்கள் அங்க அப்படியே வீடியோல பார்த்து விட்டும் கேட்கக்கூடிய கேள்வியா இது? ஏன் நீங்க ரோமியோ மாதிரி இருக்கீங்க? என்ன உங்களுக்கு ரோமியோ மாதிரி? ரோஸ்டட் ரோமியோ. உத்தரா சொல்லி கமெண்ட். இந்த மாதிரி வந்து லவ் பண்ணிருக்கேன். நானும் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதுக்கப்புறமா பண்ணது இல்ல. ஏன்னா அதுவே ஃபெயிலியர் ஆச்சுல ஃபர்ஸ்ட் லவ். இதெல்லாம் ரொம்ப போங்க. இப்ப கூட வந்து உட்கார்ந்திருந்த எல்லாருமே லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நான் 3rd ஸ்டாண்டர்ட்ல லவ் பண்ணேன், 2nd ஸ்டாண்டர்ட்ல லவ் பண்ணி பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல சொல்றாரு. வெரி பேட் பிஹேவியரா? இல்ல, அது வந்து உண்மையை தானே சொல்லணும். அப்பெல்லாம் எனக்கு லவ்னால என்னன்னு தெரியாது. 3rd ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் அப்படிலாம் ரொம்ப படிப்புலயே ரொம்ப கவனமா இருந்துட்டேன்னா 6th ஸ்டாண்டர்ட் வரும்போதுதான் வித்யா அப்படின்னு லீடர், நம்ம கிளாஸ் லீடர், வீட்டுக்கு போகணும் திரும்பி என் பேர் மட்டும் போர்ட்ல எழுத மாட்டாங்க பேசினாலும்.
ஆனா லவ் அம்புட்டு லவ் இதுதான் எனக்கு தெரியுமா? ஆமா. அப்புறம் மிஸ் ஆயிருவாரு கிறிஷ் அப்படின்ற ஒரு காரணத்தால நீங்க அவர்கிட்ட கேள்விகள் கேட்கணும்னா FB லைவுக்கு வாங்க. அப்படியே டைரக்டா பாத்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி அப்படியே கேள்விகளா கொட்டிக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறாங்க. சோ நீங்களும் கேள்விகள் கேட்கணும்னா FB லைவ் உடனே ஓபன் பண்ணுங்க. நீங்க கிட்ட கால் பண்ணி பேசணும்னா நீங்க 800-1065 டயல் பண்ணுங்க. ஹலோ வணக்கம், உங்க பெயர்? அருண் தமிழ். சொல்லுங்க அருண். அது எப்படிங்க, எப்படி என்னம்மா இப்படி பண்றீங்க? கண்டினியூஸ் 6வது நாள் அருண் தமிழ் வந்திருக்காரு சார் நான் வந்து உட்காரும் போது. சரி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அப்படியே தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் வந்து பாத்துட்டு இருக்கீங்களா Facebook லைவ்ல? சூப்பர். அதாவது உங்கள்ட்ட என்ன கேள்வி நான் கேட்க போறேன், இந்த மாதிரி கிறிஷ் கிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வினா அப்படின்னா ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க கிட்ட யாராவது ஒருத்தர் ரிப்பீட்டடா ஒரே கேள்வியை கேட்டு மர்கையா பண்ணிருக்காங்களா? சொல்லுங்க. பயங்கர டார்ச்சர் பண்ற ஆள் மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. என்ன சரியா எப்பெல்லாம் நான் வர்றேனோ அப்பெல்லாம் நீங்க கால் பண்றீங்க. நன்றி நன்றி நன்றி. சரியா? தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ அருண் தமிழ், மிக்க நன்றி. சோ அது அருண் தமிழ் மாதிரி நீங்களும் எங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். அப்படியே FB லைவ்லயும் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையுமே அப்படி வளைச்சு கேட்கலாம். அந்த கேள்விகளை நீங்க கேட்டுட்டே இருங்க. அடுத்து உங்களுக்காக தாலாட்டு பாடவா படத்திலிருந்து வராது வந்த நாயகன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான சாங் நான் பிளே பண்ண போறேன். கேட்டுட்டு தொடர்ந்து அன்சனாவோட ரேடியோ கிளி 106.5 FMல ரேடியோலயும் இணைஞ்சிருங்க, FB லைவ்லயும் இணைஞ்சிருங்க. இது எனக்கு போட்ட பாட்டு தானே? நீங்க ஒரு நாயகன், நீங்க அந்த நாயகன். இப்போ அடுத்து வந்து கேள்விகள் எல்லாம் தெரிந்து விட்டதா? அதாவது இதுக்கு மேல என்னால கிறிஷ வச்சு செய்ய முடியாதுன்ற காரணத்தால நான் கிறிஷ அனுப்பி விட்டுட்டு, ஏன்னா அவர் வந்து அவர் வந்து பெரியவர், அதனால அவரா இவங்க மட்டும் மலர்ல என்ன போல சின்னால 2 வயசு கம்மி. சரி, அவர் அனுப்பிச்சிட்டு பச்சை சட்டை பறந்தாவனை அழைக்க போகிறேன். நம்மளோட சட்டை மேலே இத்தனை டொட்டு, chubby cheeks, rosy lips, நம்மளோட thank you so much கிருஷ்ணா. ஏய் மேட்சிங் மைக், மேட்சிங். ஓகே, பிரதீப் வந்துட்டாரு. பார்த்து நல்ல கேள்வி கேளுங்க, கொஞ்சம் ஈஸியான கேள்வி கேளுங்க. பிரதீப் வந்துட்டாரு. அவர்கிட்ட நீங்க கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு மிஞ்சி போன ஒரு 14 மினிட்ஸ் டைம் இருக்கு. சீக்கிரம் அதுக்குள்ள அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ, ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா உங்களை நீங்களா காலிங்ல சும்மா அப்படியே செம்ம கலாய்க்க எப்படி அப்படிங்கறத வந்து பிரதீப் தான் வந்து நம்ம கத்துக்கணும். அவர்கிட்ட உங்கள்ட்ட நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கணும்ன்ற ஆசைகள் இருக்கும் இல்லையா? சோ நீங்க டெஃபினெட்லி என்ன பண்ணுங்க, டக்குன்னு அப்படி கேட்டுக்கிட்டே இருங்க. நான் அப்படியே இது கொஞ்சம் பேக்ல போயிடுச்சு, அதான் நான் திருப்பி ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்காக வந்து பிரதீப் நீங்க என்னென்ன கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். Too much of nice ஆ இருக்குமா? Of course. இந்த மாட்டி பையன் இருக்கறானே அப்படினு சொல்லிட்டு சீக்கிரமா கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. ஓகே? சிங்கம் கலையரங்கிருச்சு. விஜயகுமார் வாடி சல்லா குட்டி விஜயகுமார், thank you. வாலிபால் மேட்ச்ல உன பாத்துக்கறேன் விஜய். பையன் கருப்பா இருந்தாலும் சும்மா கலையா இருக்காப்ல அப்படினு சொல்லிருக்காங்க. Thank you so much. சரி சார், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் பிரதீப். உங்களோட Dress செலக்ஷன்லாம் எப்படி? நீங்க ராத்திரி ரூம் போட்டு யோசிச்சு இந்த Dressல செலக்ட் பண்ணுவீங்களா? அப்பலாம் எதுவுமே கிடையாது. போவேன், எது இருக்கோ எடுத்து மாட்டிட்டு வந்துட்டே இருப்பேன். அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி. சிம்பிள் காமன் மேன். உங்க வீட்டு பக்கத்துல உங்க வீட்ல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி. உங்க ஹேர் ஸ்டைல் ஜென்டில்மேன் படத்துல வந்த செந்தில்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனதா? ஜென்டில்மேன் படம்னு சொல்ல முடியாது, பட் அதுக்கு ரீசன் நீங்க சொல்றது வந்து ஓகே தான். அது ஜெய்ஹிந்த் படம்னு நினைக்கிறேன். அண்ட் அதுல கனவு கேரக்டர்ல வர அந்த செந்தில் இன்ஸ்பிரேஷன் அங்க இருந்தா எடுத்தேன். இது மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் அங்கங்க இருக்கும். எனக்கு எங்க பார்த்தாலும் இன்ஸ்பிரேஷன். திடீர்னு ஒரு நாள் ஆர்ஜே கிறிஸ் மாதிரி ஹேர் ஸ்டைல் எடுத்துட்டு வருவேன். திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஆர்ஜே உத்ரா. இந்த மாதிரி சட்டையெல்லாம் எங்க இருந்து ஆட்டைய போடுறீங்க? இந்த மாதிரி சட்டையெல்லாம் ரொம்ப கண்ணு பறிக்கிற மாதிரி இருக்கு. நிஜமா செம ஜாலியா இருக்குது. அவன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் கோலரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதான் கோலரா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சேன். நீங்க ஒருத்தர் கோலரா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஹாய் பிரதீப், நீங்க ஸ்கூல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லுங்க. ஸ்கூல் லைஃப்ல நீங்க கிராண்ட்மா ஏன் அந்த மாதிரி ஏன் பாட்டி எனக்கு வந்து ஆக்சுவலி எங்க கிளாஸ் மிஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கீதா மிஸ் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அட்டெண்டன்ஸ் தவறாம ஸ்கூலுக்கு எல்லாம் போறேன். நானு வேஸ்ட் கை அப்படின்னு சொல்லுவேன். எல்லாமே ரொம்ப சின்சியரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போதான் அம்மா கொடுத்தாங்க. உங்களுக்கு நிறைவேறாத
ஆசைகள் ஏதாவது அவங்க இருக்கா? பேர் வந்து பிடே மிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ். இப்போ பிடே மிஸ் அவங்க பேரு. பர்த்டே மிஸ். சரி, உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருக்கா அண்ணா அப்படின்னு கேட்டு இருக்காங்க. அண்ணா நிறைய இருக்குண்ணா, நீங்க வேற அந்த மாதிரிலாம் இருக்கு. அது ஒரு லிஸ்ட். அக்காவா? அக்கா அப்ப நிறைய இருக்கு. நான் வந்து ஏக் தோ தீன் சார்னு சொல்லனீங்கன்னா நீங்க ஒரு 2-3 நாளைக்கு சொல்லிட்டே இருப்பேன். அவ்வளவு இருக்கு லிஸ்ட். அதுதான் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு 2-3 எடுத்து விடுங்க. 2-3 எடுத்து விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி, அடுத்த क्वेश्चन போலாம். உங்க அழகின் ரகசியம் என்ன பிரதீப் அப்படின்னு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றியாடா? ஷூர். நான் வந்து என்னோட பியூட்டிஷியன் வந்து யாருன்னா நம்ம ஆர்ஜே நிவி தான். அவங்க கிட்ட தான் ஏதாவது சஜஷன் வேணா நான் கேட்பேன். அவங்க எனக்கு எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லுவாங்க. அது அப்படியே இன்னைய வரைக்கும் என்ன சொல்றது, ஏன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா பயங்கரமா டால் அடிக்கிறத வச்சு நீங்க நோட்டீஸ் பண்ணி அப்படி அப்படி ஃபேஸ் டில்ட் பண்ணுங்க. அதுல பயங்கர ஷைன் ஆகுது. இன்னி அளவு அவங்க சொல்ற அவங்க ஒரு கோட் போட்டாங்கன்னா அந்த கோட்டை தாண்டாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் நீ என்னோட தாண்டி தான் பாரு. நீ தான் தெரியுமா நான் நீ தாண்ட முடியாது. அஞ்சனா மாசத்துல பெஸ்ட் கம்பெனி. நீங்க ஸ்லோ கிளாப். அஞ்சனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் காமெடி பண்ணிருக்கா. ஆனா அஞ்சனாக்கு அடுத்து தோணுது, நீங்க அஞ்சனாவை இன்னைக்காவது அடிச்சிருக்கீங்களா? இல்ல அஞ்சனா கிட்ட அடி வாங்கிருக்கீங்களா? அஞ்சனா கிட்ட அடி வாங்கிருக்கீங்களா? அஞ்சனா கிட்ட அடி வாங்கிருக்கீங்களா? சொல்லுங்க. அஞ்சனா தூக்கி போட்டு சும்மா நங்கு நங்கு நங்குன்னு வச்சிருக்கேன். ஏன்னா ஷீ இஸ் அவர் டாட்டர். லைக் ஏது தம்பி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா பேசிட்டேங்க. வீட்டு பொண்ணுதான் அப்படி சொல்லிருக்காங்க அவன். சரி, அடுத்த கேள்வி. ப்ரோ நீங்க சிங்கிள் தானா இல்ல ரெடி டு மிங்கிளான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஆம்பளனா நோ. நீ என் செல்லம் ஹரிமா அப்படின்னு ஒரு கேர்ள் தான் அது. ரெடி டு மிங்கிள். ரெடி டு மிங்கிள் இமிடியேட்லி. நம்ம அப்புறம் பேசலாம். நீ வேற ஒரு ரொமான்டிக் லுக் விட. ஆமா. ஏன்றி மரியாதை இல்ல கால். ஆர்ஜே பிரதீப் அபிஷியல் இந்த பேஸ்ல வந்து நான் அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். பப்ளிக் வாட்ச் பண்ணிட்டு நீங்க மண்டைய பிச்சுக்கிட்ட விஷயம் என்ன? டெய்லி இந்த ஆபீஸ்ல அதான் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி அதான் நடக்குது. ஒண்ணு கிடையாது, டெய்லி நடக்கும். நிறைய இருக்கு. வேற என்ன கேள்வி? மிமிக்ரி பண்ணுங்க ஆர்ஜே பிரதீப் அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. பேசணும், எதுக்காக யார் பேசணும்? யார் மாதிரி மிமிக்ரி பண்ணணும் அப்படிங்கறது நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. ரேடியோ உங்களோட ஃபேவரட்டான ஆர்ஜே யாரு? எல்லாருமே எனக்கு ஃபேவரட் தான். நிறைய பேர் இருக்காங்க. ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ஜே ஹாசினி வந்து ஏன்னா அவங்க மஞ்சள் கலர் சாக்லேட்டே எனக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. இப்ப அதனால இப்ப நான் சொல்லணும். ஆனா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இருமா, நான் இன்னும் முடிக்கல. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஊட்டி விட்டது ஆர்ஜே நிவி. சோ அப்போ அவங்க ஃபேவரட்டா இருந்தாங்க. வெளியில போன உடனே நம்ம உத்தரா சார் அவருக்கு வச்ச பொங்கல் நம்ம கொடுப்பாரு. அதனால அவரு வந்து ரொம்ப ஃபேவரட். நம்ம அஞ்சனா வந்து டெய்லி வெள்ளரி பிஞ்சா எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. பிஞ்சு வெள்ளரிக்கு அந்த சாங்ல வர்ற மாதிரி என்ன அந்த அளவுக்கு ஹெல்த்தியா பாத்துக்கிறதுனா நம்ம ஆர்ஜே அஞ்சனா. அண்ட் ஆர்ஜே அஞ்சனாவோட அம்மா நீங்க பாத்துட்டீங்கன்னா ஆண்டி ஐ லவ் யூ வெரி மச் ஆண்டி, அங்கிள் கிட்ட சொல்லிடுங்க. செம்மையா சமைக்கிறீங்க நீங்க. இல்ல செம்மையா சமைக்கிறீங்க, அதனால அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்கன்னு சொன்னேன். ஃபில்டர் காபி சொல்லு. ஃபில்டர் காபி செம்ம. அவன் குடிக்க மாட்டான். ஃபில்டர் காபி இல்ல, அந்த சிக்கன் ஒரு நாள் செஞ்சீங்க பாருங்க. ஜனகராஜ் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணி அப்படியே அது பதில் சொல்லுங்க. அப்படியா? தேங்க் யூ ஆண்டி சொல்லிருங்க ஜனகராஜ் சார்ல. ஓகே இருங்க, நம்ம லிங்க் போடுமா? ஆமாமா நம்ம பேச போறோம். ஓகே நம்ம நேராவே அப்படியே நம்ம ரேடியோல பேசுறோம். ஓகே ஜனகராஜ் மாதிரி. ரெடியா தம்பி? உனக்கு இங்க சவுண்ட் சொல்லுங்களா ரேடியோக்குள்ள 106.5 கட்டணுகிறீங்க. நாச்ச பிரதீப் பேசுறேன். ஜனகராஜ் வாய்ஸ்ல சூப்பர். அதாவது யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்மளோட ஜனரஞ்சக ஆர்ஜே தான் இவர் ஆர்ஜே பிரதீப். சும்மா நீங்க காலிங்ல நீங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு கால் வேற கை வேறையா ஓபன் பண்ற அந்த திறமைசாலி நம்மளோட ஆர்ஜே பிரதீப்ன்றது. ஏமா இப்படி நல்லதா சொல்லு. இல்ல வெளியில எனக்கு நீங்க 500 dirhams கொடுக்கல, அதனால நான் ஏதோ நீங்க கொடுத்த அளவுக்கு மட்டும் பேசிட்டேன். 3 dirham கூட கிடையாது. இத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ இன்னைக்கு நம்மளோட FB லைவ்ல எல்லாரும் நம்மளோட RJs மாத்தி என்னென்ன क्वेश्चनலாம் அவங்க மனசுல அப்படி இன்ஸ்டன்ட்டா ஒரு இன்ஸ்டன்ட் காபி மாதிரி தோன்ற கேள்விகள் எல்லாத்தையும் பேக் டு பேக் செம்மையா கேட்டாங்க. நம்மளோட RJ நிவில ஆரம்பிச்சு உத்ரா, ஹாசினி, கிரிஷ், பிரதீப், அஞ்சனா கிட்டயே நிறைய பேர் பயங்கரமான கேள்விகளை கேட்டுட்டீங்க. ஏன்னா ஏதாவது கேள்வி
கேள்வி என்கிட்ட கேட்கறதுக்கு பாக்கி இருந்துச்சுன்னு அங்க எங்க எங்கேயும் தேடாதீங்க. ரேடியோ கிளி Facebook பேஜ் எங்க இருக்குன்னு டக்குன்னு பாருங்க, லைக் பண்ணுங்க. அங்க ஒரு லைவ் போயிட்டு இருக்கும், அங்கே வந்து நீங்க கேட்கலாம். என்ன ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 2:53 ஆக போகுது. நம்ம கிளம்ப போற நேரம் வந்துருச்சு. ஏன்னா அடுத்து உங்களுக்காக ஹாசினி ரெட்டியா மஞ்ச காட்டு மைனாவா உட்கார்ந்து இருக்காங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு. சோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நிறைவடைஞ்சு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு அதை எல்லாரும் கன்வே பண்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரியான கேள்விகள் எங்க இருந்து வச்சிருந்தீங்க இத்தனை நாளா? என்னோட 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் புக்ல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கிடையாது. சோ அவ்வளவு சூப்பரான क्वेश्चंस எல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்களும் என்ன பண்ணணும், இந்த அதாவது பிரதீப் உட்கார்ந்து இருக்கிற இந்த அழகான ரெட் கலர் ஹாட் சீட்ல நீங்களும் வந்து உட்கார்ந்து அன்சனா கூட 1 2 3ல பேசணும் அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு ரேடியோ கில்லியே பிடிக்கும், why do you like it, அந்த ரீசன் என்ன அப்படிங்கறத ஒரு அழகான வீடியோவா ஒரு காவியமா நீங்க சிற்பமா செதுக்கி பில்டப் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட ரேடியோ கிளி Facebook பேஜுக்கு மறக்காம இன்பாக்ஸ் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீட்டை உட்கார்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. சோ உங்களுக்கு ஒரு லக்கி சான்ஸ் கிடைக்க போகுது. சோ நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா அதுல பெஸ்ட் வீடியோ யார் அனுப்பிச்சிருக்கீங்களோ அவங்க ஏன் கூட அதாவது அந்த நான் கூட பக்கத்துல இருக்க ரெட் கலர் ஹாட் சீட்ல உட்கார்ந்து சூப்பரா 1 2 3 ஷோ பண்ணுவீங்க. ஓகேவா? பச்சை கலர் சட்டை போட்டோம். ஓகே, thank you so much. Take care. நாளை கரெக்ட்டா நான் 1 மணிக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். இப்ப லைவ் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. நீங்க ஃபைனலா வந்து பை சொல்லணும். எங்களுக்கு லைவ்ல வந்து பை சொல்லாம நம்மளோட நிகழ்ச்சிகள் பத்தின கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்க எனக்கு அனுப்பிச்சுங்க. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Facebook ரேடியோ கிளி பேஜ்ல. So take care. Bye bye. Once again உங்களுக்காக காதல் கோட்டை படத்துல இருந்து சூப்பரான பாடல் வருது. நாளைக்கு நான் மீட் பண்றேன். டாடா. என்னுடைய பாடல் என்னுடைய குரல்ல கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லிட்டாங்களா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? அதுக்குள்ள முடிய போறோமா? கடை சாத்த போறோம். 2 மணி ஆக போகுது. உங்களுக்காக காதல் கோட்டை பாட்டுல இருந்து சூப்பரான பாடல் அடுத்து வரப்போகுது. அடுத்து வந்து உங்களுக்காக ஹாசினியம் நிறைய சினிமா டிட்பிட்ஸ் விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம அந்த வீடியோவை அனுப்பணும். இந்த ரெட் சீட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். சோ இங்கெல்லாம் இவங்க மட்டும் தான் உட்கார முடியுமா, நாங்களாம் உட்கார்ந்து பேச முடியாதா அப்படின்னு உங்களோட ஆதங்கம் எல்லாமே எங்களுக்கு கேட்டுச்சு. சோ நீங்க இந்த சீட்ல வந்து உட்காரணும். இந்த லக்கி சீட்ல இந்த ரெட் ஹாட் சீட்ல வந்து உட்கார்ந்து FB லைவ்ல எங்க கூட பேச போறீங்க. உங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த FB லைவ் மூலமா பார்க்க போறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறோம். சோ மறக்காம என்ன பண்ணணும், ஏன் உங்களுக்கு ரேடியோ கில்லி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன், அது என்னவா வேணா இருக்கலாம். அந்த ஒரு ரீசனை அழகா ஒரு செல்ஃபி வீடியோவோ இல்ல உங்க ஃப்ரெண்டை விட்டு யாரையாவது வீடியோ எடுக்க சொல்லி அதை நீங்க என்ன பண்ணணும், இப்படி கூட ஒரு வீடியோ எடுக்கலாம். செல்ஃபி வீடியோ சூப்பரா. ஓகே, இந்த மாதிரி ஒரு செல்ஃபி வீடியோவா எடுத்து நீங்க எங்களோட ரேடியோ கில்லி Facebook பேஜ்ல இருக்கிற இன்பாக்ஸ்க்கு சோ இந்த மாதிரி இன்பாக்ஸ் நீங்க அனுப்புனீங்கன்னா பெஸ்ட் வீடியோஸ் நாங்க செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒருத்தர் ஒரு நாள் ஏன் கூட இந்த ரெட் ஹாட் சீட்ல உட்கார்ந்து 1 2 3 ஷோவை லைவா பண்ண போறீங்க. உங்களை நிறைய பேர் பார்க்க போறாங்க. So don't miss this opportunity. ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. 2:56 ஆக போகுது அப்படின்னா நான் கிளம்பணும். டெஃபினெட்லி ஐ அம் கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் ரூம். சோ நாளைக்கு கரெக்டா நான் 1 மணிக்கு இன்னும் சூப்பரான நிறைய விஷயங்கள் என்ன பேசலாம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, this is Anjana and Pradeep saying tata bye bye. இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க ஜாலி. நாளைக்கு மீட் பண்ணலாம். டைம் bye.